அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இஸ்லாமிய இலக்கியக் கழகம் துபாய் ஐக்கிய அரபு அமீரகம் நடத்தும் முனைவர் முனியசாமி தொகுத்த வாசிப்பு சுற்றுலா என்ற நூலின் இணையவழி அறிமுக நிகழ்ச்சி 17வது நிகழ்வாக தற்போது தொடங்குகிறது. இறைவனின் திருப்பெயரால் இந்த நிகழ்ச்சி இனியே தொடங்குகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்முடைய காப்பியக்கோ டாக்டர் ஜின்னா சர்வீன் அவர்கள், இலங்கையைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் தலைமையுரை நிகழ்த்த வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீட்டில் இருக்கீங்க, மீட் எடுத்துக்கோங்க. இந்த மாலை பொழுதிலே இந்த நிகழ்வில் பங்கு கொள்ளும் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லாசி கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இஸ்லாமிய இலக்கிய கழகம் அமீரக அமைப்பு நடத்தும் இந்த நிகழ்விலே முனைவர் முனியசாமி அவர்கள் தொகுத்த வாசிப்பு திருவிழா என்ற இணையவழி நூல் அறிமுக நிகழ்ச்சி மிக சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. மிக மகிழ்ச்சிக்குரியதாகும். இது 15வது நிகழ்வு. இந்த நிகழ்விலே முஹிபுல் உலமா முகமது மஹ்ரூப் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் இஸ்லாமிய இலக்கிய கழகம் துபாய் அவர்களும் இந்த நிகழ்வை முன்னின்று நடத்துகிறார். வரவேற்புரையும் செய்கிறார் முதுவே ஹிதாயத் அவர்கள், ஒருங்கிணைப்பாளர் இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் சார்ந்து. இந்த நூலை பற்றிய திறனாய்வாளர்களாக கவிஞர் கம்பன் வீரன் அவர்கள், இவர்கள் இந்த முன்தினம் ஒரு நிகழ்வில் மிகச் சிறப்பாக பங்கு பற்றிய ஒருவர் அவர்களும், முனைவர் ஆமன்னா முகமது முஹித்தீன் தலைவர் வளைகுடா தமிழ் சங்கம் துபாய் அவர்களும், கவிஞர் நூர் ஃபாத்திமா அவர்களும் பங்கு பெற்றுகிறார்கள். வாழ்த்துறை வழங்குகிறார்கள் முனைவர் காயத்ரி அவர்களும், கவிஞர் இதாயாவும் அவர்களும் வாழ்த்துறை வழங்கி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு உன்னதமான நிகழ்வு. ஒரு வாசிப்புத்தான் ஒருவனை முழுமைப்படுத்துகிறது, அவனுக்கு மொழி வளத்தை தருகிறது, சிந்திக்க தூண்டுகிறது, கற்பனை வளத்தையும் பெருக்குகிறது, சிறந்த படைப்பிலக்கியங்களை படைப்பதற்கும் ஏதுவாகிறது. நீண்ட வாசிப்பின் பின்னராகவே நானும் ஒரு படைப்பிலக்கியவாதியாக மாறினேன். இளமை காலத்திலிருந்தே நான் நிறையவே நாவல்கள் இலக்கியங்களையும் முன்னைய கால இலக்கியங்களையும் சங்ககால இலக்கியங்களையும் கவிதை இலக்கியங்களையும் கற்று அவற்றில் பரிச்சயமான பின்னர் தான் இன்றைய நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். இதுவரையிலே நான் 36 நூல்களை செய்திருக்கிறேன். தொழில் ரீதியாக நான் ஒரு மருத்துவன். எனக்கும் தமிழுக்கும் நான் ஒரு தமிழ் பட்டதாரியும் அல்ல. ஆனால் என் தந்தையாரிடமிருந்து தான் நான் தமிழை கற்றுக்கொண்டு முறையாக தமிழை கற்றேன். சுவாமி விபுலானந்தருடைய மாணவனின் தந்தையார் புலவர் மணியா முஷரிஃபுத்தீன் அவர்களிடமிருந்து தான் நான் தமிழை கற்றுக்கொண்டேன். சிறப்பாக முழுமையாக இந்நாள் இயன்ற அளவு நான் கற்றேன். அதன் பின்னர் தான் நான் வாசிப்பின் மீது எனக்கு அக்கறை ஏற்பட்டது. இளமை காலத்திலே, பாடசாலை காலத்திலே எங்களுக்கு ஒரு வகுப்பு இருந்தது. வாசிப்பு என்ற ஒரு பாடம் இருந்தது. அந்த காலத்தில் உரைநடை விருந்து என்ற ஒரு நூல் எங்களுக்கு வாசிப்பு நூலாக இருந்தது. நான் இப்போது சொல்லுவது மிக நீண்ட காலம் ஆயிற்று. அதாவது என்னுடைய 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பிலே நடந்தது என்று நினைவு. அந்த வாசிப்பின் பயனாகத்தான் பின்னட்ட காலத்திலே நான் நூல்களை படிக்கிற ஆசை எனக்கு ஏற்பட்டது. ஆரம்ப காலத்திலே துப்பறையும் கதைகளை படித்துத்தான் நான் என்னுடைய வாசிப்பை நான் ஆரம்பித்தேன். அதன் பின்னர் சிறந்த இலக்கியங்களான நாவல்களை படிக்க என்னால் முடிந்தது. அகிலன், சாண்டில்யன், பார்த்தசாரதி போன்ற பெரிய அறிஞர்கள் எழுத்தாளர்களுடைய நூல்களை நிறையவே படித்தேன். அந்த காலத்திலே வரதராசன் போன்றவர்களுடைய நூலை அதிகமாக படிக்கக்கூடிய எனக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. அதன் பயனாக எனக்கு மொழி வளம் ஏற்பட்டது.
நான் மருத்துவன் என்ற வகையில் தமிழ் மொழியில் எனக்கு ஆர்வம் தமிழ் மொழியில் நான் பாண்டித்யம் உள்ளவனாக இருக்கவில்லை. இருந்தாலும் தந்தையிடம் கற்ற தமிழின் மூலம் இந்த நாவல்களை இவ்வாறான பல 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 நாவல்களை படித்ததன் மூலம் எனக்கு மொழி வாலாயம் ஆயிற்று. அந்த மொழி வாலாயமானது மட்டுமல்ல, நானும் படைப்பிலக்கியம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தையும் தூண்டியது. இதற்கு முக்கிய காரணம் எனது வாசிப்பு தான். ஒன்று ரெண்டு அல்ல, பல பல கல்கி சஞ்சிகை வரும் வரை அந்த காலத்தில் காத்து கிடந்தோம். எனது சின்ன இளமை காலத்திலே, அதாவது எனக்கு ஒரு 16-17 வயதில் எல்லாம் நான் அந்த நூல்களை அதிகமாக படித்தேன். அந்த படித்ததற்கு வாசிப்பின் காரணமாகத்தான் தமிழ் எனக்குள்ள வாலாயமானது. நானும் படைப்பிலக்கியம் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் எனக்கு ஏற்பட்டியது. அதன் பின்னர் தான் நான் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன். அதற்கு பிறகு சிறுகதை, நாவல், சிறுவர் இலக்கியம் என்று பல துறையிலும் என்னால் பயணிக்க முடிந்தது. இதற்கு மீண்டும் மீண்டும் சொல்கிறதற்கு காரணம் வாசிப்பு தான். வாசிப்பு இல்லாதவனால் மொழி வளம் அவனுக்கு இருக்க மாட்டாது, அவனுக்கு கற்பனை வளம் சேராது. எனவே வாசிப்பின் முக்கியத்துவத்தை நான் அந்த காலத்தில் அறிந்திருந்தேன். அந்த முயற்சி இப்பொழுதும் என்னை கைகூடி கொண்டிருக்கிறது. நான் இப்போதும் வாசிக்கிறேன், இப்போதும் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன். இந்த நூலை பற்றி நான் அதிகம் உள்ளே சென்று பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன், சிறந்த விமர்சகர்கள் இங்கு இருப்பதனால். இந்த முயற்சியிலே இன்று தமிழின் நிலைமை மிக மோசமாக இருந்து கொண்டு வருகிறது. காரணம் என்றால் பத்திரிகைகள் மொழியிலும் மிக மோசமாக இருக்கின்றன. நூல்கள் செய்வதிலும் நல்ல மொழியை கையாளுபவர்கள் இப்போது இல்லை. காரணம் அவர்களுக்கு மொழி அறிவு இல்லாமல் இருப்பதுதான். இந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் தான் பேராசிரியர் முனியசாமி அவர்கள் இந்த முயற்சியை செய்கிறார்கள். 60 மாணவர்களை பயிற்றுவித்து அவர்களை பேச வைத்து அவற்றை தொகுத்து நூலாக்கி இருக்கிறார் என்றால் ஒரு பெரிய பகிரத்தனம் என்று கூட சொல்லலாம். எவ்வாறு இதனை செய்தார்? அவர் தமிழின் மீது உள்ள பற்றுதலின் காரணமாக இதனை செய்திருக்கிறார். இந்த நூல் இப்போது வாசித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என்று நினைக்கிறேன். காரணம் என்னவென்றால், ஒரு பேராசிரியனால் சீர் செய்யப்பட்ட கட்டுரைகளில் இவைகள் அனைத்துமே இங்கே அனைத்துமே இது ஒரு அவசியமான காலத்தின் தேவை, காலத்தின் அவசியம் கருதி இதை செய்திருக்கிறார் என்றால் இது ஒரு பெருமுயற்சி, தமிழுக்கு செய்த தொண்டாக நான் நினைக்கிறேன். இந்த நூலை பற்றி இங்கே விமர்சனம் செய்யவும் வாழ்த்துறை பேசவும் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் அதிகம் அதை பற்றி பேச விரும்பவில்லை. ஒரு பல்கலைக்கழகமே முழுமையாக இதில் இந்த முயற்சிக்கு ஒத்தாசை செய்திருக்கிறார்கள். இதற்கு எழுதப்பட்ட வாழ்த்துறைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த முழுமையாக அந்த பல்கலைக்கழகம் இந்த முயற்சிக்கு உதவி இருக்கிறது என்றால் அது மிக இல்லை. அன்பானவர்களே, இந்த நூல் பற்றிய விமர்சனங்களையும் அது பற்றிய வாழ்த்துறைகளையும் தொடர்ந்து பலரும் பேச இருப்பதனால் நூலுக்குள் நான் நுழையாமல் நான் அவர்களுக்கு வாய்ப்பளித்து எனது தலைமை உரையை மிகச் சுருக்கமாக இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி காப்பியக்கோ டாக்டர் ஜின்னா சர்வீன் அவர்கள். இஸ்லாமிய இலக்கிய கழகம் நடத்தும் இந்த வாசிப்பு சுற்றுலா என்ற நூல் இணைய வழியாக அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று கருத்துரைகளை வழங்க இருக்கக்கூடிய கம்பம் மீரான் அவர்கள் மற்றும் துபாய் வளைகுடா தமிழ்ச்சங்கம் தலைவர் முனைவர் முகமது மொய்தீன் அவர்களுக்கும், கவிஞர் நூர் ஃபாத்திமா மற்றும் இங்கு வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற பேராசிரியர் காயத்ரி தேவி அவர்களுக்கும், பரமக்குடி பரம்பை பைந்தமிழ் பேரவையின் தலைவர் கவிஞர் இதயா, துபாய் பிளசன்ட் டூரிசம் மேலாண்மை இயக்குனர் மாஜிதா பேகம் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்புரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய முனைவர் முனியசாமி உள்ளிட்ட மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கக்கூடிய கவிஞர் நூர் ஃபாத்திமா அவர்கள் தற்போது திறனாய்வு உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஹலோ, கேக்குது, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது சார். வீடியோ
Video on. மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினர்களுக்கும் பேராசிரிய பெருமக்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் அன்பிற்குரிய மாணவ செல்வங்களுக்கும் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். ஒரு மனிதன் உலகம் முழுவதும் சுற்றுலா செல்ல வேண்டும் என்றால் பணம் தேவைப்படலாம். ஆனால் ஒரே மனிதன் ஆயிரக்கணக்கான உலகங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு புத்தகம் மட்டுமே போதும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒரு விதமான உலகம்தான். அதில் பலவிதமான அனுபவங்களும் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அறிவு பயணத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் நூல்தான் முனைவர் சே. முனியசாமி அவர்கள் தொகுத்துள்ள வாசிப்பு சுற்றுலா. பொதுவாக சுற்றுலா என்றால் புதிய இடங்களை பார்ப்போம், புதிய மனிதர்களை சந்திப்போம், புதிய அனுபவங்களை பெறுவோம். ஆனால் வாசிப்பு சுற்றுலாவில் நாம் இடங்களை மட்டுமல்ல, புதிய சிந்தனைகளை, புதிய வாழ்க்கைகளை, புதிய உணர்வுகளை, நமக்குள் மறைந்திருக்கும் புதிய மனிதனையும் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இதெல்லாம் நடக்கும் தான். ஆனா இந்த மீட்டிங் இல்ல, எந்த மீட்டிங்க்கு போனாலும் நம்ம அதுல பார்ட்டிசிபேட் பண்ணனா தயவு செஞ்சு உங்களோட மைக் மியூட்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்க மைக்க மியூட் பண்ணிடுங்க. அது ஏன்னா மத்தவங்களுக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். நெக்ஸ்ட் மீட்டிங்லயாவது அதை எல்லாரும் கடைபிடிங்க தயவு செஞ்சு. இந்த நூலோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இது ஒரு பேராசிரியர் மட்டும் எழுதிய நூல் கிடையாது. இது மாணவர்கள் வாசித்த நூல்களுடைய கருத்துக்களை தொகுத்த நூல். இது வெறும் பக்கங்களின் தொகுப்பு அல்ல, 60 மாணவர்களின் சிந்தனை, உழைப்பு, அனுபவம் மற்றும் அறிவு தேடலுடைய தொகுப்பாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். 2025-26 கல்வியாண்டை சேர்ந்த இளங்கலை வணிகவியல் மாணவர்கள் எழுதிய திறனாய்வு கட்டுரைகளை இந்த நூலாக உருவாகியுள்ளது. மாணவர்களிடையே வாசிப்பு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக வாசிப்பு முற்றம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த ஆசிரியர். இந்த திட்டம் எப்படி செயல்பட்டது என்றால், ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் மினிமம் 10 நிமிடங்கள் ஒவ்வொரு மாணவரும் அவர் படித்த அந்த தொகுப்புகளை, அந்த நூல்களுடைய பற்றி பேச வேண்டும். அதிலிருந்து மற்ற மாணவர்கள் அதற்கான கேள்விகளை கேட்க வேண்டும். இப்படி தினமும் 10 நிமிடங்கள் மட்டும் ஒரு வாசிப்புக்காக ஒதுக்கி அது மாணவர்களிடத்தையே மிக பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது நான் ஒரு புத்தகத்தை படித்துள்ளேன், அட்டாமிக் ஹேபிட் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு சின்ன முன்னேற்றம் கூட, ஒரு நாளைக்கு ஒரு சிறிய முன்னேற்றம் கூட துளி பெருவெள்ளம் என்பது போல பெருநாளில் வருங்காலத்தில் அது மிகப்பெரிய சேமிப்புகளையோ இல்ல மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையோ அது ஏற்படுத்தும் என்பார்கள். அதற்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம் வாசிப்பு சுற்றுலாவாக நம் கைகளில் தவழ்கிறது இன்று இந்த புத்தகம். இதுதான் ஒரு உண்மையான கல்வி. கல்வி என்பது இந்த காலத்தில், வரும் காலத்தில் நிச்சயமாக மாறும் கல்வி பற்றிய முன்னோக்கம். ஆனால் கல்வி என்பது தேர்வில் மதிப்பெண் பெறுவது மட்டுமல்ல, நம்மை சிந்திக்க வைப்பது கல்வி, நம்மை துணிவாக பேச வைப்பது கல்வி, நமது கருத்தை எழுத வைப்பது கல்வி, பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வைப்பதுதான் உயர்ந்த கல்வி. அதாவது கல்வி என்பது மதிப்பெண் மட்டுமே அல்ல, அதை தாண்டி பல உள்ளது. இந்த நூலில் சிறுகதைகள், கவிதைகள், நாவல்கள், நீதி கதைகள், வாழ்க்கை வரலாறுகள், தன்னம்பிக்கை மற்றும் சமூக ஆய்வு நூல்கள் என பல்வேறு வகையான படைப்புகள் திறனாய்வு செய்யப்பட்டுள்ளது. அதனால் நாம் இந்த ஒரு நிலை வாசிக்கும் போதே 60 நூல்களின் கதவுகளுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கத்தில் கல்பனா சாவ்லாவின் கனவு நம்மை வானத்திற்கு அழைக்கிறது. மற்றொரு பக்கத்தில் அன்னை தெரசாவின் மனிதநேயம் நமது மனதை நெகிழச் செய்கிறது. தன்னம்பிக்கை நூல்கள் உன்னால் முடியும் என்று நம்மை ஊக்கப்படுத்துகின்றன. நீதி கதைகள் எது சரி எது தவறு என்று சிந்திக்க வைக்கிறது. சமூக கதைகள் நாம் வாழும் உலகத்தை வேறொரு பார்வையில் காண வைக்கிறது. அதனால்தான் இந்த நூலை ஒரு புத்தகத்திற்குள் அமைக்கப்பட்ட 60 அறிவு சாளரங்கள் என்று கூற விரும்புகிறேன். இன்றைய காலத்தில் நமது விரல்கள் கைபேசி திரையில் அதிகமாக பயணம் செய்கின்றன. ஆனால் நமது மனம் அறிவின் ஆழத்திற்கு அதிகம் பயணம் செய்வதில்லை. சில நொடிகளில் நூற்றுக்கணக்கான காணொளிகளை பார்க்கிறோம் ரீல்ஸ் என்ற பெயரில். ஆனால் ஒரு நல்ல கருத்தை ஆழமாக சிந்திக்க நேரம் ஒதுக்குவதில்லை. கைபேசி நமக்கு தகவலை தரலாம், ஆனால் புத்தகம்தான் நமக்கு புரிதலை தரும்.
இணையம் நமக்கு பதில்களை தரலாம், ஆனால் வாசிப்பு தான் சரியான கேள்விகளை கற்றுத்தரும். ஒரு நல்ல புத்தகம் நமக்கு அறிவை மட்டுமே வழங்குவதில்லை, அது நமது கோபத்தை குறைக்கிறது, பொறுமையை வளர்க்கிறது, மொழியை மேம்படுத்துகிறது, தன்னம்பிக்கையை அதிகரிக்கிறது, மற்ற மனிதர்களின் வலியை உணரச் செய்கிறது. இந்த நூல் மாணவர்களின் தன்னிச்சையாக வாசிக்கவும், உரையாடவும், வினா எழுப்பவும், எழுதவும், சிந்திக்கவும் வைத்துள்ளது. நூலகத்தில் காலடி வைக்காத மாணவர்களை கூட நூலகத்திற்கு கொண்டு சென்றது இந்த திட்டத்தின் குறிப்பிடத்தக்க வெற்றி. அதுவும் இந்த காலத்தில் சிறு குழந்தை கூட கைபேசியில் இருக்கும் இந்த காலத்தில் இது மிகப்பெரிய சாதனை தான் இந்த ஆசிரியருக்கு. ஒரு சிறந்த ஆசிரியர் பாடத்தை மட்டும் நடத்துவதில்லை, மனிதர்களின் மனதில் ஒரு தீப்பொறியை ஏற்றுகிறார். அந்த தீப்பொறிதான் ஆர்வம். அந்த ஆர்வம் வாசிப்பாக மாறுகிறது, வாசிப்பு சிந்தனையாக மாறுகிறது, சிந்தனை எழுத்தாக மாறுகிறது, எழுத்து ஒரு நாள் சமூக மாற்றமாக மாறும். அத்தகைய மாற்றத்திற்கான விதையை மாணவர்களின் மனதில் விதைத்த முனைவர் அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை உருவாக்கிய 60 மாணவர்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். என் உரையை சிறிய வேண்டுகோளுடன் நிறைவு செய்கிறேன். தினமும் உணவுக்காக நேரம் ஒதுக்குகிறோம், உடற்பயிற்சிக்காக நேரம் ஒதுக்குகிறோம், கைபேசிக்காக மணிக்கணக்கில் நேரம் ஒதுக்குகிறோம். நமது அறிவிற்காக தினமும் குறைந்தது 10 நிமிடங்களாவது வாசிப்பிற்கு ஒதுக்குவோம். ஏனென்றால் இன்று நாம் வாசிக்கும் ஒரு பக்கம் நாளை நமது வாழ்க்கையின் புதிய அத்தியாயமாக மாறலாம். புத்தகத்தை திறந்தால் அறிவின் கதவு திறக்கும், வாசிக்க தொடங்கினால் சிந்தனைக்கு சிறகு முளைக்கும், சிந்திக்க தொடங்கினால் வாழ்க்கையே மாறும். நூல்களை வாசிப்போம், நூல்களை நேசிப்போம், அறிவோடு வளர்வோம், மனிதநேயத்தோடு வாழ்வோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இஸ்லாமிய இலக்கிய கழகத்திற்கும் முதுவை ஹிதாயத் அண்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. மிக்க நன்றி. அதாவது பயணத்தில் இருந்தாலும் மிக சிறப்பான வகையில் உங்களுடைய கருத்துரையை வழங்கிமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக மற்றும் ஒரு பயணி இருக்கிறார் நம்முடைய, அவர் துபாய் வளைகுடா தமிழ் சங்கத்தினுடைய தலைவர், கல்லிடைக்குறிச்சி முனைவர் முகமது மைதீன். தற்போது அவர்கள் தாயகத்தில் இருந்தாலும் பயணத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் மிகவும் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துரையை வழங்க இருக்கிறார். அவர் தற்போது தங்களுடைய திறனாய்வு உரையை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மைதீன் பாய். டாக்டர் மைதீன். கல்லிடைக்குறிச்சி மைதீன் பாய் லைனில் இருக்கீங்க? மைதீன் பாய், நீங்கள் பேசலாம். இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற வாசிப்பு சுற்றுலா என்ற இந்த இணைய வழி நூல் அறிமுக விழாவிலே தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய காப்பியக்கோ டாக்டர் சின்னா சரிபத்தின் சார் ஐயா அவர்களே, முன்னிலை வைக்க இருக்கின்ற மதிப்புக்குரிய முஹிப்புல் உலமா எஸ் முகமது மாரூப் அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடந்து கொண்டிருக்கின்ற வளைகுடா தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய சகோதரர் முதுவை ஹிதாயத் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே எனக்கு முன்னால் திறனாய்வு செய்து அமர்ந்திருக்கின்ற கவிஞர் நூர் ஃபாத்திமா அவர்களே, இன்னும் திறனாய்வு செய்து விரிவான விளக்கம் தருகின்ற மதிப்புக்குரிய கவிஞர் கம்பம் மீரான் அவர்களே, இன்னும் இந்த நூலினுடைய தொகுப்பாசிரியராக இருந்து கொண்டு பல்வேறு நூல்களை தொகுத்து தொடர்ந்து வழங்கி வருகின்ற மதிப்புக்குரிய திருமலை நாயக்கர் கல்லூரியினுடைய தமிழ் துறை தலைவர் மதிப்புக்குரிய முனைவர் எஸ் முனியசாமி ஐயா அவர்களே, மற்றும் இணையத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து தமிழ் ஆளுமைகளே, தலைவர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நாம் ஒன்று கூடியிருப்பது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிலே பங்கேற்பதற்காக மட்டுமில்லை,
ஒரு அறிவு பாதையின் தொடக்கத்தில் கொண்டாடுவதாகவும் இருக்கின்றது. ஏனெனில் ஒரு நல்ல புத்தகம் என்பது அது வெளிவருவது என்பது ஒரு புதிய சிந்தனை பிறப்பதற்கு சமம். வாசிப்பு சுற்றுலா என்ற தலைப்பே என்னை மிகவும் கவர்கிறது. சுற்றுலா என்றால் நாம் புதிய இடங்களை போய் பார்ப்போம், புதிய மக்களை சந்திப்போம், புதிய அனுபவங்களை பெறுவோம். ஆனால் வாசிப்பு சுற்றுலா என்றால் என்ன என்றால், நாம் வீட்டில் அமர்ந்தபடியே இந்த உலகம் முழுவதையும் நாம் சென்று வரலாம், வரலாற்றுகளை தெரிந்து கொள்ளலாம், அறிவியலின் உச்சங்களை அறிந்து கொள்ளலாம், மகான்களின் சிந்தனைகளோடு உரையாடலாம். ஆம் அன்புடையவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி கல்வி என்றால் கல்வியை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் சக்தி வாய்ந்த வாசிப்பே ஆகும். பள்ளியிலும் கல்லூரியிலும் நாம் கல்வியை பெறுகின்றோம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் நாம் கற்றுக்கொள்வதற்கு உதவுவது இந்த இனிய புத்தகங்களே. திருவள்ளுவர் அவர்கள் கூறுகிறார்கள், தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு என்று. மணற்கேணியில் தோண்ட தோண்ட நீர் பெறுவது போல கற்க கற்க அறிவு பெருகும். அந்த அறிவை பெறுவதற்கான எளிய வழிதான் வாசிப்பாகும். இன்று உலகம் தொழில்நுட்ப வளர்ச்சியின் உச்சியிலே இருக்கலாம். செயற்கை நுண்ணறிவு, இணையம், சமூக ஊடகங்கள் என தகவல்கள் நம்மை சூழ்ந்துள்ளன. ஆனால் தகவல் அதிகரிப்பது மட்டும்தான் அறிவு. தகவலை அறிவாக மாற்றும் திறனை வளர்ப்பதே வாசிப்பின் நோக்கமாகும். இன்றைய மாணவர்களுடன் ஒரு கேள்வி வைக்க விரும்புகின்றேன். ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் நீங்கள் கைபேசியை பயன்படுத்துகிறீர்கள்? பலர் சொல்வார்கள் 3 மணி நேரம், 4 மணி நேரம், இன்னும் சிலர் அதற்கு மேலே என்று கூறுவார்கள். ஆனால் வெறும் 30 நிமிடங்களாவது நாம் புத்தகம் வாசிப்போம் என்றால் இருக்காது. ஒரு வருடத்திலே எத்தனை புத்தகங்களை நீங்க வாசிக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு நல்ல புத்தகம் என்பது 3 பெரிய செல்வங்களை நமக்கு வழங்குகின்றது. ஒன்று அறிவு, 2வது சிந்தனை, 3வது அனுபவம். நாம் அனுபவிக்காத வாழ்க்கை அனுபவங்களையும் புத்தகங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. மகாத்மா காந்தி, டாக்டர் அப்துல் கலாம், அம்பேத்கர், நெல்சன் மண்டேலா போன்ற உலக புகழ்பெற்ற தலைவர்கள் எல்லாம் வெற்றிக்கு பின்னால் புத்தக வாசிப்பினுடைய தாக்கம் இருந்தது. ஒரு நல்ல புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம். இன்று மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்கும் சிந்தனை அறிவிக்கும் ஆளுமை மேம்பாட்டிற்கும் இந்த நூல் பெரிதும் உதவும் என நம்புகிறேன். இந்த நூலை தொகுத்து வழங்கியுள்ள முனைவர் சே. முனியசாமி அவர்கள் உண்மையிலே பாராட்டுக்குரியவர். ஒரு பேராசிரியர் வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பார். ஆனால் ஒரு எழுத்தாளர் தலைமுறைகளுக்கு வழிகாட்டுவார். அந்த வகையிலே இந்த நூல் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் அறிவு பயணத்தின் ஒளிவிளக்காக அமைந்திருக்கின்றது. நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. இன்று மாணவர்கள் தேர்வுக்காக படிக்கிறார்கள், ஆனால் வாழ்க்கைக்காக வாசிக்கிறார்கள் என்றால் இல்லை. தேர்வில் வெற்றி பெறும் மதிப்பெண்கள் வேலை வாய்ப்பை தரலாம், ஆனால் புத்தக வாசிப்பு வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் ஞானத்தைத்தான் தரும். ஒரு நூலகம் என்பது புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அறை அல்ல, அது எதிர்கால தலைவர்களை உருவாக்கும் ஒரு பணிமனை. ஒவ்வொரு மாணவரும் தினமும் குறைந்தது 20 முதல் 30 நிமிடங்கள் வாசிப்பதற்காக ஒதுக்க வேண்டும். பெற்றோர்கள் வீட்டில் வாசிப்பு சூழலை உருவாக்க வேண்டும். கல்வி நிறுவனங்கள் நூலக பயன்பாட்டை ஊக்குவிக்க வேண்டும். சமூக அமைப்புகள் வாசிப்பு இயக்கங்களை, நூல் நிலையங்களை நடத்த வேண்டும். அப்போதுதான் அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்க முடியும். அன்புடையவர்களே, மாணவர்களே, அறிஞர்களே, புத்தகங்கள் பேசுவதில்லை, ஆனால் அவைகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. புத்தகங்கள் நடப்பதில்லை, ஆனால் அவையை நம்மை முன்னேற்ற பாதையில் நடத்துகின்றன. புத்தகங்கள் உயிரற்றவை, ஆனால் மனித வாழ்க்கைக்கு உயிரூட்டுகின்றன. எனவே நாம் அனைவரும் வாசிப்பை ஒரு பழக்கமாக அல்ல, ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்று இந்த இனிய புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்ற, அதாவது மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியினுடைய தமிழ் உயராய்வு மையம் உதவி பேராசிரியர் முனைவர் கே. சே. முனியசாமி அவர்கள் எழுதி அந்த நூல் வடிவமைத்து மதுரையில் உள்ள எல்.கே. கோயிலா அவர்கள் வடிவமைத்து வைகை அச்சகம் வெளியிட்டிருக்கின்றது. இதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 தலைப்புகளிலே கனவு பறவை, கல்பனா சாவ்லா, 1000 நீதி கதைகள்,
பூர்வீக பூமி, நாடோடியின் 1000 நீதி கதைகள் என்று உட்பட 60 கதைகளை 60 மாணவ மாணவிகள் எழுதியிருக்கின்றார்கள். எழுதவில்லை, அந்த புத்தகத்தை படித்து விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். புத்தகத்தை படிப்பது என்பது வேறு, அதை விமர்சனம் செய்வது என்பது வேறு. ஆக 60 புத்தகங்களை வாசிக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்களை நான் மனதார பாராட்டுகின்றேன். ஏனென்றால் அவர்கள் புத்தகத்தை படித்ததோடு மட்டுமல்லாமல் அதனுடைய கருத்துக்களை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், அதிலே ஒரு முக்கியமான ஒரு புத்தகம், நான் படித்த புத்தகம், தன்னம்பிக்கை தந்த என்ற ஒரு புத்தகத்தினுடைய அந்த சகோதரி மாணவி சந்தியா அவர்கள் அதற்கு ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும், மேற்கொள்ளக்கூடிய தைரியம் அது உள்வாங்கி சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட புத்தக வாசிப்பை இந்த மாணவர்கள் படிப்புரிய முனைவர் முனிசாமி அவர்களுக்கு நான் நேரத்திலே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் பயணத்தில் இருப்பதால் என்னுடைய நெட் அடிக்கடி கட்டாயி கொண்டிருக்கின்றது. ஆகையால் மாணவர்களை நான் வாழ்த்தி, நீங்கள் தினமும் படியுங்கள், தினமும் வாசியுங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் 30 நிமிடம் ஒதுக்கினால் நாம் ஒரு வருடத்திலே நாம் ஒரு 7000 மணி நேரம் நாம் படிப்போம். ஆக எவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்குத்தான் நம்முடைய அறிவும் சிந்தனையும் வாழ்க்கையும் பிரகாசிக்கும். ஆகவே நாம் அனைவரும் தொடர்ந்து வாசிப்போம். இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே பங்கு பெற்றதை நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னையும் இந்த விழாவுக்கு அழைத்த மதிப்புக்குரிய நண்பர் முதுவை ஹிதாயத் அவர்களை இந்த நேரத்திலே பாராட்டி வாழ்த்தி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. பயணத்தில் இருந்தாலும் மிகவும் சிறப்பான முறையிலே கருத்துரை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே பரமக்குடி பரம்பை பைந்தமிழ் பேரவையின் தலைவர் கவிஞர் இதே அவர்கள் வாழ்த்துரை வழங்க கேட்டுக்கிறேன். சூழும் தென்கடல் ஆடும் குமரி, தொலைவினில் வடபால் அடல் சேர் வங்கம், ஆளும் கடல்கள் கிழக்கு மேற்காம், அறிவும் திரளும் செறிந்த நாடு. திங்கள் வாழ்க, செங்கதிர் வாழ்க, தென்றல் வாழ்க, செந்தமிழ் வாழ்க. இங்கு வாழிய தமிழர் மிகவே, இன்பம் சூழ்ந்ததே எங்கள் நாடு. இந்த இஸ்லாமிய இலக்கிய கழகம் நடத்தக்கூடிய வாசிப்பு சுற்றுலா நூலினுடைய திறனாய்வு நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களையும் நான் வாழ்த்துகின்றேன். காப்பிய கடலின் கலங்கரை விளக்காய் இருக்கின்றார், காலத்தின் கருங்கல்லில் தமிழ் முத்து பொறிக்கின்றார் மரியாதைக்குரிய காப்பிய கோ ஜின்னா சர்வுதீன் அவர்களே, செந்தமிழின் சிங்காசன செல்வரே, சிந்தையின் சோலைகளில் சிலம்பொலி விதைப்பவரே, ஈழத்து வானில் எழுந்த இளமதியே, ஈழத்து வானில் எழுந்த இளமதியே, இனிய சொற்கள் பொங்கும் தேன் அருவியே, காப்பியம் தோறும் ஜம் ஜம் தூய்மை கலந்தவரே, கவிதைகள் தோறும் குயிலிசை இனிமை கூட்டியவரே, வாழ்க நீவீர் பல்லாண்டு, வாழிய வாழியவே. துபாய் மணல்வெளியில் தமிழ் மழை பொழியும் மேகமாம், இஸ்லாமிய இலக்கிய தோட்டத்தின் குளிர் தென்றலாம், முகிப்பில் உலமா முகமது மகுரூப் அவர்களே, முத்தமிழின் முத்திரையே, மொழிகளின் மோகனத்தில் மின்னும் பொற்கதிரே, அறிவின் அருவியாய் அருள் நதி ஓடவிட்டீர், அன்பின் அகல் விளக்காய் 1000 உள்ளம் ஏற்றிவிட்டீர், சொல்லின் சோலைகளில் சுகந்த மலர்கள் மலரச் செய்தீர், சிந்தனை சிறகுகளில் செம்மை வானம் விரியச் செய்தீர், துபாயின் தூர வானில் துருவ நட்சத்திரம் போல் திகழ்கின்றீர், தமிழும் தீனும் தழைக்க உம் தொண்டு தரணியெங்கும் பரவட்டும், வாழிய நீவேர் பல்லாண்டு, வாழிய வாழியவே. அமீரக மணல்வெளியில் அமிழ்த மழை பொழியும் மேகமாம், அறத்தின் அருவியாய் அன்பொளி பரப்பும் தீபமாம், இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் இனிய ஒருங்கிணைப்பாளராம், இனி தமிழ் இசை முரசை உலகமெங்கும் முழங்குபவராம், தமிழ் செம்மல் திரு முதுவை ஹிதாயத் அவர்கள். இவர் செந்தமிழின் செல்வராம்,
சிந்தையின் சோலைகளில் செழுமலர்கள் மலர்ப்பவராம். பரம்பை பைந்தமிழ் பேரவையின் பகலவன் இவராம். பைந்தமிழ் பாதையில் பயணிக்கும் கலங்கரை விளக்காம். மரியாதைக்குரிய முதுவை ஹிதாயத் அவர்களே, பல்லாண்டு வாழ்க, வாழிய வாழியவே. துபாய் மணல் வெளியில் தமிழ் ஒளி தூவும் நிலவே, தூய திருக்குறள் தீபத்தை தாங்கி நிற்கும் மழையே, திரு முனைவர் முகம்மது முஹைதீன் அவர்களே. முத்தமிழின் மூவர்ணமாம் இவர், மொழி அரங்கில் முழங்கும் மோகனச் சங்க நாதமே. குறளின் கருத்துக்களை குங்கும பொன்னெனக் காக்கும் காவலரே, குறளின் இனிமையால் குயிலினும் மேலலும் பேச்சாளரே. தொழிலின் துருவ நட்சத்திரமே, தொழிலின் துருவ நட்சத்திரமே, தொண்டின் தேனருவி நீயே. தமிழின் தாமரை குளத்தில் தலைக்கும் செங்கதிர் வீரரே, வளைகுடா தமிழ்ச்சங்கத்தின் ஆலமர வேரே. வள்ளுவன் வழிகாட்டும் வானவில் பாலமாய் வாழ்க நீரே, வாழிய வாழியவே, பல்லாண்டு வாழ்கவே. கம்பம் மலையின் காலை மூடுபனி போல கனிவான சொற்களை நம் நெஞ்சங்களில் தூவுபவர் கவிஞர் கம்பம் மீரான். கம்பம் மலையின் காலை மூடுபனி போல கனிவான சொற்களை நம் நெஞ்சங்களில் தூவுபவர் கவிஞர் கம்பம் மீரான். மின்னலை வழிநடத்தும் மின் பொறியாளராயிருந்தும் மென்மையான மழை துளிகளைப் போல கவிதைகளை வடிப்பவர். கம்பிகளில் ஓடும் மின்சாரத்தை விட இவரது கற்பனையில் ஓடும் கவிச்சாரம் அதிக ஒளி தருமே. கம்பிகளில் ஓடும் மின்சாரத்தை விட இவரது கற்பனையில் ஓடும் கவிச்சாரம் அதிக ஒளி தருமே. அவரது வரிகளில் வறண்ட மனங்களில் வசந்தத்தை விதைக்கும் விதைகள் வானவில் தன் நிறங்களை தமிழுக்கு கடனாக வழங்கியது போல மினுக்கும் இவரது உவமைகள். இவரது பல கவிதை நூல்கள் பாறைகளின் மீது பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் அல்ல, பாசத்தின் மீது பொறிக்கப்பட்ட பொற்குறிகள். பாசத்தின் மீது பொறிக்கப்பட்ட பொற்குறிகள். ஒவ்வொரு நூலும் ஒரு புதிய நதியாக வாசகர்களின் உள்ளங்களில் பாய்கிறது. வைரமுத்துவின் பாராட்டை பெற்றது ஒரு விருது மட்டுமல்ல, கவிதை வானில் ஒரு நட்சத்திரம் மற்றொரு நட்சத்திரத்தின் ஒளியை அறிந்த தருணம் அது. கம்பம் மீரான், உங்கள் கவிதைகள் காற்றில் கரையாத காந்த பூக்களின் மனம். உங்கள் குரல் காலத்தால் களைப்படையாத யாழிசை. தமிழ்த்தாயின் தாமரை கைகளில் தங்கத் தீபமாக திகழும் உங்கள் படைப்பு பயணம் தலைமுறைகள் தழுவும் ஒளியாக என்றும் நீடிக்கட்டும். இறைவன் அருள் புரியட்டும். நீவேர் வாழிய வாழியவே. நூற்றாண்டு தமிழின் நுண்மதியை நெஞ்சில் ஏந்திய நாயகியாம், நூல்களின் நறுமணத்தை நாவால் பரப்பும் காரிகையாம், பரவசம் விதைக்கும் பேச்சின் பவள விளக்காம் திருமதி நூர் ஃபாத்திமா அவர்கள். பட்டிமன்ற மேடைகளிலே ஜொலிக்கும் பொன்னிலவாம், திகட்டாத தேனிசை போல திரையொளி தந்த தொகுப்பாளராம், திரளான உள்ளங்களை தீபமிட்டு விழிப்பூட்டும் செம்மலராம், மாலை நேர நிலவன மக்களின் மனங்களில் ஒளி சிந்துபவராம், மாணிக்க கவிதைகள் மலரச் செய்யும் மங்கை குயிலராம் இவர். செயற்கை நுண்ணறிவின் செங்கோல் தாங்கும் சிந்தனை சிற்பியே, செந்தமிழ் வானில் செழுங்கதராய் என்றும் சிறக்க வாழ்த்துகிறோம். வாழிய நீவேறு பல்லாண்டு. அமீரக மணல்வெளியில் அன்பு மழை ஒளியும் முகிலே, அருளின் அருவியாய் அமைதியொளி தரும் தீபமே, பிளசன்ட் டூரிசம் பயணங்களுக்கு பசுமை பாதை அமைப்பவரே, பயணிகள் மனங்களில் பாசமரம் நட்டிடும் பண்பாளரே திருமதி மாஜிதா பேகம் அவர்களே. இவர் மாலை நேர நிலவென முகம் மலர்ச்சி கொண்டவர், மனம் கவரும் மொழிகளால் மகிழ்ச்சி தேனை தருபவர், உதவும் உள்ளம் உமக்குள் ஊற்றெடுக்கும் கங்கை நீர் போல உயிர்கள் துயரமர வாழ வழிகாட்டும் தென்றல் இவர். நற்குண நதிகள் நெஞ்சினுள் நாளும் பெருக்கெடுத்து ஓட, நல்வாழ்வு நலமுடன் வாழ்க வாழ்க, உங்கள் புகழ் உலகமெங்கும் ஓங்க, வாழிய வாழியவே. மதுரை மண்ணில் மலர்ந்த மங்கையர் கரசியே, மதுரை மண்ணில் மலர்ந்த மங்கையர் கரசியே, மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் மாணிக்க தீபமே முனைவர் காயத்ரி தேவி அவர்களே. கல்வி கங்கை கரைபுரண்டு ஓடும் அருவியே, கருத்தின் கனிமொழியால் களிப்பூட்டும் குயிலிசை பேரொளியே, தமிழ் உயராய்வு மையத்தின் தங்கத் தூணாய் திகழ்பவரே, தலைமுறை மாணவர்களின் தாயன்பை தாங்கும் ஆலமரமே,
கடமையை கண்மணி போல் காத்திடும் கற்பகத்தேனே, கண்ணியமும் கருணையும் கலந்து நிறைந்த காவிய பெண்மணியே, பேச்சரங்கில் பவள மழை பொழியும் பளிச்சிடும் நிலவே, தமிழும் மாணவரும் போற்றும் பகலொளியாய் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கவே. மதுரை மண்ணின் மங்கள வாசலில் மலர்ந்த மாமனிதர், மதுரை மண்ணின் மங்கள வாசலில் மலர்ந்த மாமனிதர், மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் மாணிக்க தீபம் முனைவர் முனியசாமி அவர்கள். தமிழ் உயராய்வு மையத்தின் தங்க தூணாய் திகழ்ந்து தலைமுறை மாணவர்களின் தாகம் தீர்க்கும் தேனருவியாய் ஓடுகின்றீர். முத்தமிழின் முழங்கும் முரசே, மொழி கடலில் மிதக்கும் முத்தே, இயேசுவின் இரக்கத்தை இதயத்தில் ஏந்திய இளங்கதிரே, இயேசுவின் இரக்கத்தை இதயத்தில் ஏந்திய இளங்கதிரே, இனிய அன்பை இளைஞர்களின் உள்ளங்களில் விதைக்கும் விதையே. வாசிப்பு சுற்றுலா, வாசிப்பு சுற்றுலா வாசக மனங்களை வழிநடத்தும் வானவில் பாதை, வாசக மனங்களை வழிநடத்தும் வானவில் பாதை. 1 கோடி கிடைத்தால் நூலகம் கட்டுவேன் என்றார் மகாத்மா. தனிமை தீவில் என்னை விட்டால் புத்தகங்களுடன் வாழ்வேன் என்றார் பண்டித ஜவஹர்லால் நேரு. கரண்டியை பிடுங்கிவிட்டு பெண்களின் கைகளில் புத்தகத்தை கொடுத்தால் நாடு முன்னேறும் என்றார் தந்தை பெரியார். கன்னிமாரா நூலகத்திலே தன்னுடைய பெரும்பாலான நேரத்தை கழித்தார் அறிஞர் அண்ணா. லண்டனில் இருந்து புத்தகங்கள் மட்டுமே வாங்கி கொண்டு வந்தார் அண்ணல் அம்பேத்கர். தூக்கில் ஏற்றப்படும் வரை புத்தகத்தை மட்டுமே வாசித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். அவ்வாறான இந்த நூல் வாசிப்பு சுற்றுலா. இந்த நூல் வாசிப்பு சுற்றுலா வார்த்தைகளின் வண்டியில் உலகம் சுற்றச் செய்யும் அறிவின் யாத்திரை. வார்த்தைகளின் வண்டியில் உலகம் சுற்றச் செய்யும் அறிவின் யாத்திரை. புத்தக பக்கங்கள் பூமியின் புதிய கதவுகள் என்று உணர்த்தும் புதிய பார்வை தரும் பொற்கால பயணச்சீட்டு இந்த நூல். இந்த நூல் இன்று இளமையின் கைகளில் இன்பத் தீபம் ஏற்றட்டும். எதிர்கால எழுத்தாளர்களின் எண்ணங்களில் எழுச்சி விதை போடட்டும். இன்னும் இன்னும் பல நூல்கள் உங்கள் எழுத்தில் பிறக்கட்டும். இமயமலை நீரூற்று போல இடையராத சிந்தனைகள் பெருக்கெடுக்கட்டும். தமிழ் தாயினுடைய தாமரை கைகளால் உங்களை தாளாட்ட தரணியெங்கும் உங்கள் நூல்களின் நறுமணம் நாளும் பரவட்டும். வாழிய வாழிய முனைவர் முனியசாமி அவர்களே. தித்திக்கும் செங்கரும்பாம் என் தலைவன் கலைஞர் தமிழால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சிறப்பான முறையிலே வாழ்த்துரை வழங்கிய பரமக்குடி பரம்பை பைந்தமிழ் பேரவையின் தலைவர் கவிஞர் இதய அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய துபாய் பிளசன்ட் டூரிசம் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திருமதி மாஜிதா பேகம் அவர்கள் உரையாற்றுவார். அஸ்ஸலாமு அலைக்கும். துபாய் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இயங்கி வரும் இஸ்லாமிய இலக்கிய கழகம் நடத்தும் முனைவர் முனுசாமி அவர்கள் தொகுத்துள்ள வாசிப்பு சுற்றுலா எனும் நூலின் இணைய வழி அறிமுக நிகழ்ச்சியில் பங்கேற்க இங்கே இணைந்திருக்கும் தலைவர் காப்பியக்கோ டாக்டர் ஜின்னா ஷரீபுதீன் அவர்களையும், முன்னிலையாளர்களையும், வரவேற்புரை வழங்குபவர்களையும், திறனாய்வாளர்கள், வாழ்த்துரை மற்றும் ஏற்புரை வழங்குபவர்களையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்த இஸ்லாமிய இலக்கிய கழக ஒருங்கிணைப்பாளர் திரு முதவை ஹிதாயத் அவர்களுக்கும் இந்த கழகத்திற்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிப்பு என்பது நம்முடைய சிந்தனையை விரிவுபடுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி நம்முடைய அறிவை வளர்க்கும் மிகச்சிறந்த வழிமுறையாகும். புத்தகங்கள் மனிதனின் அறிவையும் கற்பனையையும் பண்பாட்டையும் வளர்க்கின்றன. நாம் வாழும் இந்த வேகமான அவசர உலகில் பலரும் கைபேசிகளோடு தான் அதிகமான நேரம் செலவிடுகிறோம். ஆனால் ஒரு நல்ல புத்தகத்தை படிப்பதற்கு நாம் எத்தனை நேரம் செலவிடுகிறோம் என்பதை கேட்டால் இன்றைய மாணாக்கர்களிடையே அது மிகவும் குறைவே. இப்படியான ஒரு சூழ்நிலையில் மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்கும் அவர்களுடைய மொழி திறமையை வெளிக்கொணர்வதற்கும் நம்முடைய மொழியின் பெருமையை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் உயரிய நோக்கில் பல்வேறு மாணவர்களின் திறமைகளை தொகுத்து வாசிப்பு சுற்றுலா என்ற தலைப்பில் நூலாக வழங்கியுள்ள முனைவர் முனுசாமி அவர்களின் இந்த முயற்சிக்கும் அதற்கு உறுதுணையாக நிற்கும் அவருடைய கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாசிப்பு சுற்றுலா என்ற தலைப்பே நம்மை சிந்திக்க வைக்கிறது. சுற்றுலா என்பது பல இடங்களுக்கு நம்மை அழைத்து செல்லும். அதுபோல
இந்த வாசிப்பு சுற்றுலா என்ற இந்த நூலும் நம்மை புதிய சிந்தனைகளுக்கும் புதிய அனுபவங்களுக்கும் அழைத்து செல்ல இருக்கிறது. இந்த பயணத்தை மாணவர்களின் எழுத்துக்கள் மூலம் நமக்கு வழங்கி இருப்பது இதன் தனிச்சிறப்பாகும். ஒவ்வொரு மாணவர்களுடைய இந்த முயற்சியையும் வெகுவாக பாராட்டுகிறோம். இவர்களுடைய முயற்சியை உலகறிய செய்யும் வகையில் இஸ்லாமிய இலக்கிய கழகம் இதை வெளிக்கொண்டு வந்துள்ளது. இதில் பங்கேற்று தங்களுடைய படைப்புகளை கொடுத்து திறமைகளை வெளிப்படுத்தியுள்ள அத்துணை மாணாக்கர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் அவர்களுடைய திறமைகளை மேம்படுத்தி ஒவ்வொருவரும் தனி புத்தகமாக தங்களுடைய படைப்புகளை வெளியிட வாழ்த்துகிறோம். இம்முயற்சிக்கு இன்னும் பல மாணவர்களும் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதில் ஆர்வத்தை உண்டாக்கும் என்பதில் ஐயமில்லை. இணைய வழியில் இந்த நூலை வெளியிடுவது எல்லைகளை தாண்டி உலகெங்கும் உள்ள தமிழ் வாசகர்களை சென்றடையும் ஒரு சிறந்த முயற்சியாகும். எதிர்காலத்தில் இது போன்ற மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் எடுக்கும் முயற்சிகளுக்கு பிளசன்ட் டூரிசம் தங்களால் ஆன ஆதரவை நல்கும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நூலினை உருவாக்க திட்டமிட்டு அதற்கான முயற்சிகளை எடுத்து இன்று இதை நூலாக வெளியிடும் வரை உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சமர்ப்பிக்கிறேன். மிக்க நன்றி திருமதி மாஜிதா பேகம் அவர்களுக்கு. அடுத்ததாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள பேராசிரியர் வின்சென்ட் சுந்தரம் அவர்கள் நம்முடைய வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். அன்பிற்குரிய நல்ல உள்ளங்களே, நான் மதுரையிலிருந்து துபாயின் அழகு தமிழை கேட்டு மகிழ்ந்தேன். எங்கேயோ துபாயில் இருக்கின்றவர்கள் இவ்வளவு அழகாக தமிழ் பேசுகின்றார்கள் என்பதை அறிகின்ற பொழுது தமிழின் உயர்வுக்கு பாராட்டு சொல்வதா அல்லது இந்த துபாய் நண்பர்களுக்கு பாராட்டு சொல்வதா என்று எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் கூட அவர்கள் மிக அருமையான கவிதைகள் எல்லாம் பாடுகிறார்கள், அருமையான தமிழை பேசுகின்றார்கள். அதோடு கூட இந்த புத்தகத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் பாராட்டுகிறார். குழந்தைகளுடைய அந்த முயற்சிகளை பாராட்டுவது என்பது எல்லோருக்கும் கிடைக்கின்ற ஒன்று அல்ல. துபாய் இஸ்லாமிய கழகம், இஸ்லாமிய இலக்கிய மன்றம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. எனது அருமை நண்பர் முனியசாமி அவர்களும் அவர்களுடைய பேராசிரியருடைய வழிகாட்டுதலிலே இந்த முயற்சியை மேற்கொண்டார்கள். முயற்சி மேற்கொள்கின்ற பொழுதே தெரியும் எனக்கு சந்தேகம்தான், அதுக்குள்ள எங்களால முடியுமா, இந்த மாணவர்களை வாசிக்க வைக்க முடியுமா, வாசிக்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள வாசிக்க வச்சு அவங்க எழுத வைக்க முடியுமா என்று எனக்கு ஐயமாக இருந்தது. ஆனாலும் கூட இதற்கு சிறிது காலத்துக்கு முன்னால் நான் எழுதிய படிகள் என்ற நூல், அதனை நான் வெளியிடுவதற்கு முன்னர் அது சிறார்களுக்கு எழுதியது. கல்லூரியில் சேராதவர்கள், 8ஆம் வகுப்பு மேலே இருக்கிறவர்கள், அவர்களுக்காக வேண்டி எழுதணும். ஆகவே அந்த மாணவர்களை கொடுத்து அவர்களிடம் கொடுத்து, அதே மாதிரி அவர்களை சொல்லித் தருகின்ற ஆசிரியர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய விமர்சனத்தை வாங்கி அதனை புத்தகத்திலே போட்டேன். அப்போ எனக்கு வித்தியாசமா, நம்ம தான் பெரிய செஞ்சுட்டோம் அப்படின்னு. ஆனா அதை காட்டிலும் மிக மிக முயற்சி மேற்கொண்டு நமது பேராசிரியர் அவர்கள் இந்த நூலை தொகுத்து வழங்கியிருக்கிறார்கள். இந்த நூலில் இருக்கின்ற அந்த 60 கட்டுரைகளும் எல்லாரும் படிக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு அதிகமாக நேரம் இருக்காது, நூலை படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் உட்காந்து படிக்கணும். அப்போதான் அந்த மாணவர்களுடைய அந்த வாசிப்பு திறமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். வாசிப்பு சொல்லுவாங்க, வாசிக்கின்ற பொழுது நாம் முதல்ல ஃபர்ஸ்ட் லேயர்ல நம்ம என்ன செய்வோம், அந்த மேற்போக்கான கதை சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக பார்ப்போம். அதுக்கு அவங்க அந்த வாசிப்புல லிட்டரல் காம்ப்ரஹென்ஷன், மேலோட்டமா கதை இருக்கிற கதை இந்த கதை வேறு பேர் இருக்காங்க, நடந்த நிகழ்ச்சி இது அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு அடுத்த லெவல்ல சொல்லுவாங்க இன்ஃபரன்ஷியல் காம்ப்ரஹென்ஷன் தான். அதுல அந்த நூல்ல பாடத்துல அல்லது கதையில பாடல்ல உள்ளுக்குள்ள இன்னொரு லேயர், இன்னொரு படிவம் போய்கிட்டே இருக்கு. அதை தேர்ந்து படித்து இன்புறுவது அந்த இன்ஃபரன்ஷியல் இன்பர் பண்றோம். இப்படிதான் சொல்லியிருப்பாரு, இதனுடைய முக்கிய செய்தி இதுதான், இதனுடைய தீம் இதுதான் என்று முடிவு செய்யும். 3வது சொல்லுவார்கள் இந்த லிட்டரல் காம்ப்ரஹென்ஷன். அப்புறம் இது
இன்ஃபரன்ஷியல் காம்ப்ரஹென்ஷன் போக கிரிட்டிக்கல் காம்ப்ரஹென்ஷன் இலக்கியமாக அதை பார்க்கிறார். இலக்கிய நூல்களுக்கு முக்கியமாக அதை பார்க்கின்ற பொழுது அதில் மிக நுண்ணிய அறிவு கூர்மை அங்கே வெளிப்படும் பயிற்சியும் வரும். அப்படி இந்த மாணவர்கள் இந்த மூன்றையுமே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அதுவும் அவங்க இலக்கிய மாணவர்கள் இல்லை, வேலையியல் வணிகியல் மாணவர்கள், அவர்களுக்கு இந்த அளவிற்கு இலக்கியத்தின் மேலே ஆர்வம், படிப்பதன் மேலே ஆர்வம் இருக்கிறதை பார்த்து மிக மகிழ்ந்தேன். அந்த கூட்டத்தில் வெளியீட்டு விழாவின் போது நான் போயிருந்தேன். அப்போ என்னை பேச சொல்லலை யாரும், நானே போயிட்டேன் பேசுறதுக்கு. அவ்வளவு எனக்கு துடிப்பது எல்லாமே. அது இன்னொரு காரணம், நான் எழுதிய ஒரு நூலை பற்றி ஒரு மாணவர் மிக அழகாக எழுதியிருந்தார், குறைநிறைகளாக குறிப்பிட்டிருந்தார், சுருக்கமான ஒரு விரிவுரை கொடுத்திருந்தார், விளக்க உரை கொடுத்திருந்தார். எனக்கு மிக பிடித்திருந்தது. நிறைகளை சொன்னால் மட்டும் இல்லை, குறைகளையும் சொல்லுகிறார் அல்லவா. அது அந்த இன்னொன்று முக்கியமா பார்க்க வேண்டியது, இப்ப எழுதுறாங்க, எல்லாரும் எழுதிடுறாங்க, ஆனால் தொடக்கம் தொடர்ந்து முடிவு இருக்காது. ஏதாவது எங்கேயா ஆரம்பிச்சு எங்கேயா பிடிப்பாங்க. இவங்க அப்படி இல்லாம அந்த ஆர்கனைசேஷன் மிக சிறப்பாக இருந்தது. அதுல நான் வியந்து போறேன், இந்த காலத்துல இப்படி எழுதுறவர்கள் இருக்கிறாங்களான்னு. ஆக இங்க பேசுகிறவங்க சொன்னாங்க, வாசிப்பதனுடைய முக்கியத்துவம் சொன்னாங்க. எவ்வளவு வாசிக்கிறார்களோ அவ்வளவு எனக்கெல்லாம் என்ன போன்றவர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு நல்லது. ஏனென்றால் எவ்வளவு அப்பதான் புத்தகம் விற்கும், நிறைய பேர் படிப்பாங்க, வாசிப்பாங்க. வாசிச்சாங்கன்னா எங்களுக்கு புத்தகம் விற்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சி. அதுக்காக சொல்லலை, படிக்க வேண்டும், நிறைய வாசிக்க வேண்டும் என்கின்ற அந்த தாகத்தை ஏற்படுத்திய மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியினுடைய முதல்வர், அந்த நிர்வாகம், பேராசிரியர் அவர்கள், நம்ம டாக்டர் முனியசாமி அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். எனக்கு இங்கே வாய்ப்பளித்தமைக்கு நான் மிக மிக அன்போடு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துபாய்க்கு வந்தது போலே இருக்கு எனக்கு. வர முடியாவிட்டாலும் கூட அந்த துபாய் நான் இங்கிருந்து பார்க்க முடிகிறது. ஆகவே மீண்டும் இந்த இஸ்லாமிய இலக்கிய கழகத்திற்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அதாவது உலகத்தில் வந்து இப்போ மற்ற மலேசியா, சிங்கப்பூர் இதுகளில் தாய்மொழி சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ஊரில் உள்ள அந்த கல்வி நிறுவனங்கள் இருக்குது. பட் துபாய், ஐக்கிய அரபு அமீரகத்தில் அது இல்லாட்டாலும் தமிழக அரசின் அயலக தமிழர் நலத்துறை மூலமாக இங்கே கல்வி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக பள்ளிக்கூட மாணவர்களுக்கு தமிழ் சொல்லிக்கூடிய வாய்ப்பு நடந்து வருகிறது. அதனால் இங்கே தமிழ் பத்திரிகையும் இங்கே வெளிவருது. அதனால் எல்லாருமே தமிழ் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்குது. அதனால் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் பல்வேறு வாய்ப்புகள் இங்கே மக்களுக்கு இருக்குது. அதனால் மக்கள் ஆர்வமாக தமிழ் பேசவும் எழுதுறதும் அந்த பயிற்சிகள் தொடர்ந்து நடக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிற விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய மதுரை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் தமிழ் உயராய்வு மையத்தின் இணை பேராசிரியரும் துறை தலைவருமான முனைவர் சி. காயத்ரி தேவி அவர்கள் வாழ்த்துரை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். தமிழ் மொழி உலகின் மிக தொன்மையான மொழி. இலக்கண இலக்கிய வளங்களை கொண்டுள்ள தமிழ் மொழி பிற மொழிகளின் துணையின்றி இயங்கும் ஆற்றல் படைத்த மொழி. அனைவருக்கும் வணக்கத்தினை, தமிழ் மொழியினை வணங்கி உங்களுக்கும் ஒரு வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இந்நிகழ்வினை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்த துபாய் இஸ்லாமிய கழகத்திற்கு எங்களது மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் சார்பாகவும் தமிழ் துறையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நூல் வெளிவருவதற்கு எம் கல்லூரியின் நிர்வாகத்தினருக்கும் வணக்கமும் நன்றியும், மாணவர்களின் மீது மிகுந்த அன்பும் நலமும் கொண்ட முதல்வர் முனைவர் ஆ. ராமசுப்பையா அவர்களுக்கு இவ்வேளையில் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நம் அன்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் சே. முனியசாமி அவர்களின் வாசிப்பு சுற்றுலா இணைய வழி நூல் அறிமுக நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்குவதில் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு விதையை தூவி மரமாக்குவதை போல தன் சிந்தனைகளை திரட்டி வாசிப்பு சுற்றுலா என்ற தலைப்பில் நூலாக நமக்கு தந்துள்ளார். வாசிப்பு என்பது
மனிதனை முழுமையாக்குகிறது. ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு நூலினை எடுத்து படித்து விமர்சித்துள்ளனர். எளிய நடையுடனும் கையாண்டிருக்கும் விதமும் இக்காலத்திற்கும் ஏற்றாற்போல பொருத்தமாக கூறியுள்ளனர். 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறையைச் சேர்ந்த 60 மாணவர்கள் வெவ்வேறு ஆசிரியர்கள் எழுதிய நூலினை படித்து விமர்சனம் செய்ததை தொகுத்து நூலாக உருவாக்கி அனைவரும் படித்து பயன்பெறும் வகையில் கொடுத்துள்ளார் தொகுப்பாசிரியர் முனைவர் சே. முனியசாமி அவர்கள். மாணவர்களின் சிந்தனையை தூண்டி சிந்தனையில் தெளிவு தந்து காலத்திற்கும் பயன்படும் வகையில் உள்ளது இந்த நூல். எழுத்துக்கள் உயிர் பெற்று அறிவை ஊற்றி வாசகர் மனதில் இருள் நீக்கி அறிவொளி பரப்பும் வகையில் உருவாக்கியுள்ளார் முனியசாமி அவர்கள். அறிவு களஞ்சியமாய் மலர்ந்துள்ள இந்நூல் சிறக்க என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். முனைவர் சே. முனியசாமி அவர்களின் கடமை உணர்வுக்கும் தமிழ் ஆர்வத்திற்கும் எனது பாராட்டும் வாழ்த்தும் என்றும் உரியதாகும். மாணவ செல்வங்களே, உள்ள இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்துதான், நீங்கள் கற்கும் கல்வி உன் வம்சத்தையே காப்பாற்றும். இந்த இயந்திரமயமான உலகில் விதைகள் கீழ் நோக்கி எரியப்பட்டால்தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வளரும். விழும்போது விதை என விழு, விருட்சமாய் எழு என்று உங்களை மனதார வாழ்த்துகின்றேன். ஒரு நூலினை உருவாக்கி கொண்டு வர பேராசிரியர் முனியசாமி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, அவருடைய அர்ப்பணிப்பு ஆகியவற்றை பாராட்டி வாழ்த்த வேண்டும். இந்த நூலை மிக நேர்த்தியாக கொண்டு வந்துள்ளார். மாணவர்கள் மூலமாக தேடும் இந்த தேடல் இன்னும் பல சாதனைகளை படைக்க வேண்டும். இந்நூலினை உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்கள் அனைவராலும் படிக்கப்பட வேண்டும். இந்நூல் பல பதிப்புகளை கண்டு லட்சக்கணக்கான வாசகர்களை சென்றடைய வேண்டும் என மனதார வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி மேடம். அதாவது பேராசிரியர் சே. முனியசாமி அவர்கள் எங்கள் ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு பெருமை. 2வது, உங்களை மாதிரி ஒரு துறைத் தலைவர் அவங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக இது போன்ற பணிகள் சிறப்பாக நடக்க உதவியாக இருக்குது அப்படிங்கிறத நம்புகிறேன். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் ஈரோடை சேர்ந்த எழுத்தாளர் முகமது தாஜ் மொய்தீன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க ஈரோட்டில் கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க. ஒரு சிறந்த எழுத்தாளரோ. அவங்க ஒரு சில வார்த்தைகளில் அவங்களுடைய கருத்துரைகளை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம். பேசுங்க. இஸ்லாமிய இலக்கியத்தின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது மிகவும் பாராட்டுக்குரியது. பெருமைமிக்க சகோதரர் முதல் ஹிதாயத் அவர்கள் பல்வேறு சமூக பணிகளுடைய இலக்கிய பணிகளை மிகச்சிறப்பாக துபாயில் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சகோதரர் மூத்த கவிஞர் காப்பியக்கோ ஜின்னா ஷரீபுதீன் அவர்களையும் நான் நன்கு அறிவேன். அவருடைய தலைமையில் நடைபெற்ற சிலோனிலே இலங்கையிலே நடைபெற்ற தமிழ் இஸ்லாமிய இலக்கிய கூட்டத்தில் ஆண்டு விழாவில் தான் என்னுடைய 2 புத்தகங்களும் முதல் முறையாக வெளியிடப்பட்டன. இலங்கை அமைச்சர்கள் முன்னிலையிலே ஷேக் நாசர் ஆலிம் அவர்கள் வெளியிட்டார்கள். அதை தலைமையேற்று நடத்திய அருமை சகோதரர் ஜின்னா ஷரீபுதீன் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கம் அஸ்ஸலாம். மிக்க நன்றி. விரைவாக இணைஞ்சு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. இது மாணவர்களுக்கு உற்சாகமாக இருக்கும் நான் நம்புகிறோம். அடுத்ததாக நம்முடைய மாணவர்கள் இந்த வாழ்த்துறையிலே தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். முதலாவது கார்த்திக் ராஜா அவர்கள்.
மாணவர் கார்த்திக் ராஜா இருக்கீங்களா? பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் மாணவர் கார்த்திக் ராஜா, பொன்னார் திருமநாயக்கர் கல்லூரியிலிருந்து பேசுகிறேன். நான் வணிகவியல் துறையிலிருந்து பேசுகிறேன். அதாவது இந்த புத்தகம் எழுதும் அனுபவமானது எங்களுக்கு தம்பி எப்படி வீடியோ ஆன் பண்ணிக்கிங்க தம்பி. வீடியோவா அந்த சேனல். அதாவது இந்த புத்தகம் எழுதும் அனுபவமானது எங்களுக்கு எப்படி கிடைத்தது என்றால், முதன்முறையாக தமிழ் ஐயா எங்கள் வகுப்பு எடுக்க வந்தார். முற்றிலும் புதிய ஒரு அனுபவமாக இருந்தது. மேலும் அந்த வாசிப்பு முற்றத்தில் எல்லா ஆசிரியர்களும் பொதுவாக பாடம் தான் எடுப்பாங்க. ஆனா ஐயா அவர்கள் பாடம் எடுக்கும்போது பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதை விட இந்த ஒரு புத்தகத்தை படித்தால் இந்த ஒரு புத்தகம் முன்னே செதுக்கும், நீ பல புத்தகங்களை படித்தால் நீ பல புத்தகங்களை செதுக்குவாய் என்று கூறினார். அதன்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாசிப்பு முற்றம் என புதிதாக ஒரு நிகழ்ச்சி அரங்கேற்றப்பட்டது. அப்படியாக வாசிப்பு முற்றத்தில் தினமும் ஒரு மாணவர் என்ற வீதத்தில் ஒருவரும் ஒரு புத்தகத்தினை எடுத்தார்கள். அதாவது அந்த புத்தகத்தை முழுமையாக படித்து அதனை திறனாய்வு செய்து அந்த நூலின் மூலமாக நூலாசிரியர் என்ன சொல்ல வருகிறார், அதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொண்டோம், இனி என்ன அதன் விளைவாக அந்த நூல் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று முழுமையாக ஆராய்ச்சி செய்து இன்று எங்கள் 60 பேரையும் ஒரு சிறந்த நூல் திறனாய்வாளராக்கியதற்கு தமிழையா அவர்களுக்கு நன்றி. மேலும் மேடையில் சென்று பேசவே தயங்கினோம் ஒரு காலத்தில். ஆனால் மேடையில் ஏறி வகுப்பின் முன் பேசக்கூட முதலில் தயங்கினோம். ஆனால் மேடையேற பேச வழிவகுத்தது இந்த வாசிப்பு சுற்றுலாதான். மேலும் இந்த புத்தகம் வெளியிடுவது என்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த பரிசு என்று நாங்கள் நினைக்கிறோம். மேலும் இது போல இன்னும் பல நூல்களை உருவாக்கியுள்ளார். இன்னும் இது போல பல நூல்களை எழுதுவதற்கு ஐயா அவர்களின் அர்ப்பணிப்பும் உறுதுணையும் எங்களுக்கு நன்றாக இருந்தது. மேலும் இது போல இன்னும் நாங்கள் நிறைய நூல்கள் எழுதுவோம் என்றும் கூறிக்கொள்கிறோம். மேலும் இந்த வாசிப்பு முற்றத்தின் மூலியமாக நாங்கள் கற்றுக்கொண்டது என்னவென்றால், நூல்களை படிக்க படிக்க அறிவு வளரும் என்று சொல்வார்கள். அதை கேட்டுத்தான் பயன்பெற்றோம். முதன் முறையாக அதை அனுபவித்து பயன்படுகிறோம். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க. மிக்க நன்றி மாணவர் கார்த்திக் ராஜா. அடுத்ததாக நம்முடைய இணைந்துள்ள ஸ்ரீயாஸ் சஃப்ரின் அவர்கள் கருத்துரையை வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இருக்கீங்களா ஸ்ரீயாஸ் சஃப்ரின்? இருந்தாங்க, இதுவரை இருந்தாங்க, பேர்ல இருந்தாங்க. ஓகே, அடுத்தது அபர்ணா. அபர்ணாவுக்கு இணைய முடியலன்னு சொன்னாங்கய்யா. மெசேஜ் அனுப்புறாங்களா, இணைய முடியல, ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் சொன்னாங்க. அடுத்தது போயிடலாங்க, பிள்ளைங்க வந்தா பேசணும். பிரதீபா இருக்கீங்களா? ரொம்ப பேர் போன் நம்பர்ல இருக்காங்க. யார் பிரதீபா இருக்கீங்களா? சரி, இது மதஸ்புரம் சரி, அப்படி இருந்துச்சா அஹமது. சரி, அடுத்து நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள துபாய் கிரீன் குளோப் அமைப்பின் நிறுவனர் ஜாஸ்மின் அபுபக்கர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார், கேட்டுக்கொள்கிறேன். ஜாஸ்மின். ஜாஸ்மின் லைன்ல இருக்கீங்களா? சரி, நம்ம அடுத்த நிறைவுக்கு போயிடலாம். அடுத்ததாக நம்முடைய இந்த நிகழ்ச்சியின் திறனாய்வாளர் கவிஞர் கம்பம் மீரான் அவர்கள்
நம்முடைய திறனாய்வு உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சபையோர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், இரவு வணக்கம். இஸ்லாமிய இலக்கியக் கழகம் தொன்று தொட்டு நடத்தக்கூடிய 17வது நிகழ்வில் நான் 5 முறை கலந்து கொண்டிருக்கிறேன் என்பதில் உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி. எனது 3வது நூல் அண்ணல் காந்தியடிகள் போற்றிய ஆண்தாய் உமரில் என்னை மகன் என்று அழைத்த காப்பியகோ பெரும்புலவர் ஜின்னா சர்ஃபுதீன் அவர்களுக்கு ஒரு மகனாய் நான் ஒரு அன்பு கட்டளை இடுகிறேன். காப்பியகோ அவர்களே, ஒரு மகனாய் நான் உங்களுக்கு அன்பு கட்டளை இடுகிறேன். உங்கள் உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம் உங்கள் சொத்து அல்ல, அது பொது சொத்து. ஏனென்றால் இது போன்ற இன்னும் பல விழாக்களுக்கு நீங்கள் தலைமை ஏற்க வேண்டும், எங்களையும் நீங்கள் வாழ்த்த வேண்டும் என்று கூறி அடுத்த முன்னிலை வகிக்கக்கூடிய முஹிபுல் உலமா மார்க்க அறிஞர் முகமது மஹ்ரூப் அவர்களுக்கு என்னுடைய இனிய சலாத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வின் ஆணி வேறாக இறைவன் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவப்பாட்டன் சொல்லிய அந்த வரிகளின் நிகழ் உதாரணமாக திகழக்கூடிய அண்ணன் முதுவை ஹிதாயத் அவர்கள் செய்த அறச்செயல்களினால் அமீரகம் சென்ற ஆண்டு அவருக்கு தங்க விசா, கோல்டன் விசா வழங்கியது. அதற்கு நான் கூட அவருக்கு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதையை கூட இந்த நிகழ்வின் வாயிலாக அவருக்கு நன்றி தெரிவித்து அவருக்கு வாழ்த்தி அந்த கவிதையை வாசிக்கிறேன். இது முதுவை ஹிதாயத் அவர்களுக்காக வேண்டி சென்ற ஆண்டு நான் எழுதி அவருக்கு அனுப்பிய கவிதை. அயல் மண்ணில் அமீரகத்தில் அறம் சமைத்தீர். முதுவை ஹிதாயத் அவர்களே, அயல் மண்ணில் அமீரகத்தில் அறம் சமைத்தீர். வினை விதைக்கும் வேடிக்கை மனிதருக்கு இடையில் திணை விதைத்தீர். வினை விதைக்கும் வேடிக்கை மனிதருக்கிடையில் திணை விதைத்தீர். தூரத்து குடிமகனுக்கு துபாய் தேசம் திருச்சான்று வழங்கியது. திருவாளர் நீர் தாராளமாய் தங்குவதற்கு தங்க விசா வழங்கியது. உம் பொது சேவை கண்டு பாலை பரப்பு பண்பாடியது. முதுவை ஹிதாயத்தின் முயற்சிகள் அனைத்தும் திருவனையானது, இப்பொழுதும் திருவனையாகிக் கொண்டிருக்கிறது. இது நான் அவருக்கு கோல்டன் விசா அமீரகம் வழங்கியதற்காக நான் எழுதிய கவிதை. அவரையும் மிக்க நன்றியோடு வாழ்த்தி, அடுத்ததாக இந்த நிகழ்வின் திறனாய்வாளர்கள் முனைவர் முகமது முஹைதீன் அவர்களுக்கும் கவிஞர் நூர் ஃபாத்திமா அவர்களுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாழ்த்துறை வழங்க இந்த நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் தமிழ் துறை பேராசிரியர், நான் அங்கு சென்ற போது என்னை வரவேற்று முகமலர்ச்சியோடு என்னோடு பேசிக் கொண்டிருந்த ஒரு தாயுள்ளம் கொண்ட, எனக்கு அன்னை தெரசாவாக தெரிந்த முனைவர் சி காயத்ரி தேவி அவர்களே, கவிஞர் இதயா அவர்களின் தமிழுக்கு நான் ஆகச்சிறந்த ரசிகன். அவருடைய குரல் அவருக்கே உரியது. நான் கலைஞர் தமிழால் பேசுகிறேன் என்றார். உண்மைதான், கலைஞர் தமிழ் தான் நீங்கள் பேசுவது. உள்ளத்தை வசீகரிக்கக்கூடிய, உள்ளங்களை எங்கள் அனுமதியின்றி கொள்ளையடிக்கக்கூடிய, எங்கள் உள்ளங்களை எங்கள் அனுமதியின்றி கொள்ளையடிக்கக்கூடிய கவிஞர் இதயா அவர்களே, திருமதி மாஜிதா பேகம் அவர்களே, இந்த நிகழ்வில் கூடியுள்ள அனைத்து ஆளுமைகளே, மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கத்தை, இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலகின் உயிரின் சுவாசம் அல்லவா புத்தகம், உனக்குள் ஒரு சூரியன் அல்லவா புத்தகம், அட்டையிட்ட அமுதம் அல்லவா புத்தகம், உனக்கு வரம் வர யாரோ இருந்த தவம் அல்லவா புத்தகம் எனும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் வரிகளை சொல்லி என்னுடைய உரைதனை தொடங்குகின்றேன். தற்காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, உலக வெப்பமயமாதல், பருவமழை பொய்த்தல், காற்று மாசுபாடு. இதை குறைக்க உலக நாடுகள் அனைத்தும் வன வளர்ப்பில் கவனம் செலுத்துகிறது, மரம் நடுகிறது. தனி மனித முயற்சிகள் இதில் நிறைய நடக்கிறது. மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட இந்த மரம் வளர்ப்பின் அவசியத்தை தன்னுடைய பணிப்பொறுப்பில் நிறைய செயல்படுத்தினார். அப்ப இந்த உலக வெப்பமயமாதல், பருவமழை பொய்த்தல், காற்று மாசுபாடு இதெல்லாம் தவிர்க்கணும்னா மரம் வளர்க்கணும்.
அது மாதிரியான ஒரு பேராபத்து இப்பொழுது இருக்கிறது. வாசிப்பு பழக்கம் அறவே குறைந்து வருகிறது. நம் தலைமுறை வரை அது இருந்தது. அதனால்தான் நாம் இங்கே அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் மத்தியில், இளம் தலைமுறையினர் மத்தியில் வாசிப்பு பழக்கம் அறவே குறைந்து வருகிறது. அது உலக வெப்பமயமாதலை விட, காற்று மாசுபாடை விட, பருவமழை பொய்ப்பதை விட ஆபத்தானது. மனிதனை மிருகமாக்கிவிடும் வாசிப்பு பழக்கம் குறைந்தால். ஒரு மனிதன் சுய இச்சைப்படி வாழ ஆரம்பித்து விடுவான். அறிஞர்களின் பேராளுமைகளின் அறிமுகம் இல்லாமல் போய்விடுவான். அப்படிப்பட்ட ஒரு பேராபத்தை நோக்கி இந்த உலகம், நிகழ் உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதை வாசிப்பு முற்றம் என்ற ஒன்று, வாசிப்பு முற்றம் எனும் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் இயங்கக்கூடிய ஒரு இயக்கம், வாசிப்பு முற்றம். அது என்ன செய்கிறது, அது வெற்றியா தோல்வியா, அதை பற்றி பேச நான் இங்கு வந்துள்ளேன். இது சென்ற ஆண்டு அநேகமாக இந்த இயக்கத்தை என்னுடைய இனிய நண்பர் பேராசிரியர் சே முனியசாமி அவர்கள் ஆரம்பித்திருப்பார் என்று நினைக்கிறேன். இந்த 2 நூல்களுக்கும் முதுவை ஹிதாயத்தனன் அவர்கள் இஸ்லாமிய இலக்கிய களம் சார்பாக இணைய வழியில் ஒரு ஒரு அறிமுகம் செய்தார். அதாவது வாசிப்பு திருவிழா, அறிவுக்கு வெளிச்சம். இந்த 2 நூல்களும் சென்ற ஆண்டு மாணவர்கள் திறனாய்வு செய்த நூல்கள். இந்த ஆண்டு அதன் தொடர்ச்சியாக வாசிப்பு சுற்றுலா, ஒரு அட்டைப்படமே இந்த மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் பின்புலத்தில் மாணவர்கள் அமர்ந்து மகிழ்ச்சியோடு, ஒவ்வொரு மாணவரும் மகிழ்ச்சியோடு புத்தகங்கள் வாசிப்பது, எப்படி சுற்றுலா சென்றால் எவ்வளவு மன மகிழ்ச்சி ஏற்படுமோ, அந்த இயற்கை காட்சிகள் நம்ம எப்படி ஈர்க்க செய்யுமோ, அந்த அளவுக்கு இந்த புத்தக வாசிப்பு மாணவர்களை மகிழ்விக்கிறது என்ற ஒரு கோணத்தில் இந்த அட்டைப்படம் மிக அருமை. இதை நல்ல ஒரு அட்டைப்படமாக இந்த புத்தகம் வெளிவந்துள்ளது. இதுல நான் ஒரு கடந்த செவ்வாய் அன்று மதுரை காமராசர் பல்கலைக்கழகமும் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியும் இணைந்து நடத்திய கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் அறக்கட்டளை சொற்பொழிவில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் திரை இசை பாடல்கள் பற்றி உரையாற்ற என்னை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி பணித்தது. நான் பெரும் ஆவலோடு அந்த கல்லூரிக்கு சென்றேன். காலை பொழுதில் ஒரு உள்ளன்போடு கவிப்பேரரசரின் அந்த கவி வரிகளை சுமந்தவனாய் அந்த கல்லூரிக்கு சென்றேன். இதுவரை முனியசாமி அவர்களை சந்தித்ததில்லை நேரடியாக. இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் வாயிலாக, இது போன்ற கூடுகைகளில் சந்தித்தது காணொலி வாயிலாக முதலாக சந்தித்தேன். கட்டி தழுவி கொண்டோம். பேராசிரியர் காயத்ரி தேவி அவர்களும் அழைத்து சென்றார்கள். தமிழ் உயராய்வு மைய அங்கத்தினர் அனைவரும் மிகுந்த பேரன்போடு என்னை வரவேற்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தளத்தின் ஆளுமைகள் தான். தேவி பூமா அவர்களாக இருக்கட்டும், முனைவர் மல்லிகா அவர்களாக இருக்கட்டும், ஞான சம்பந்தமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கென்று ஒரு தனித்த ஆளுமை திறன். அந்த கல்லூரிக்கு இவர்கள் எல்லாம் பொக்கிஷம். முனியசாமி அவர் உட்பட இந்த அனைவருமே இந்த கல்லூரியின் பொக்கிஷங்கள். என்னை வரவேற்று முதல்வர் அறைக்கு அழைத்து சென்றார்கள். முதல்வரும் சாமானியமானவர் அல்ல. அவர் ஒரு 10 நிமிடங்கள் ஒரு காஃபி கொடுத்தாங்க, என்னோட வந்த நண்பர்களும் சேர்த்து. அந்த இடைவெளியில் நாங்கள் அவர் பேசிக் கொண்டிருந்தோம். அவர் ஒரு தீராத புத்தக காதலர், புத்தக வாசிப்பை நேசிக்கக்கூடியவர். உண்மையான வாசகன் யார் என்றால் அவன் வாசிப்பதை முடிப்பதே இல்லை என்று ஆஸ்கர் வைல்ட் என்னும் அறிஞன் கூறுகிறான். அந்த வரிகளுக்கு அந்த கல்லூரியின் முதல்வர் மிகச்சிறந்த ஒரு உதாரணம். இந்த புத்தகங்களுக்கு அவர் ஒரு மிக முக்கிய காரணம். இந்த அவர்களும் ஒரு நல்ல எனக்கு என்னை புதுப்பித்துக் கொண்டது போல் இருந்தது கல்லூரி முதல்வர் அவர்களிடம் பேசியது. அடுத்ததாக அந்த நிகழ்வு ஆரம்பித்தது. 300 மாணவர்கள் இருந்தார்கள். அவர்களின் திரையிசை பாடல்களை பேசிவிட்டு எனக்கு பிடித்த வாசிப்பு முற்றத்திற்கு முனியசாமி அவர்கள் அழைத்து சென்றார்கள். வாசிப்பு முற்றம் என்பதை அந்த கல்லூரிக்கு அடுத்ததாக நேரில் பார்த்தவன் நான். வாசிப்பு முற்றம் அந்த ஒரு வகுப்பறை. வாசிப்பு முற்றம் என்பது மாணவர்களுக்கிடையே வாசிப்பு பழக்கத்தை தூண்ட வேண்டும். அவர்களை நூலகத்திற்குள் கொண்டு செலுத்த வேண்டும். நூலகத்தில் அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை, அவர்கள் விரும்பக்கூடிய புத்தகங்களை தேடி எடுத்து அதை கற்றுக்கொள்ள செய்ய வேண்டும்.
அந்த ஒரு நூலகம் அந்த நூலகத்துக்கு எனக்கு அழைத்து சென்றார். ஒரு பிரம்மாண்டமான ஒரு நூலகம், துறை சார்ந்து, தமிழ் சார்ந்து, இலக்கியம் சார்ந்து, தனித்தனி அடுக்குகளில் கணினிமயப்படுத்தப்பட்டு ஒரு நூலகத்தை தேட வேண்டும் என்றால் கணினியில் நூலின் பேரையும் நூலாசிரியர் பேரையும் சொன்னால் அந்த எந்த இடத்தில் அந்த நூல் இருக்கிறது என்று தெரியும். அந்த நூலகர் கூட ராஜராஜன் அவருடைய பெயர் வந்து அவருமே நல்ல ஒரு மாணவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக அவர் இருக்கிறார். ராஜராஜேஸ்வரன் நல்ல ஒரு பெயர், அவரும் நல்லா பழகினாரு. அதாவது இந்த வாசிப்பு முற்றம் உண்மையில் செயல்படுகிறதா இல்லையா? இப்ப நம்ம ஒரு 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 இருசக்கர வாகனம் வாங்குகிறோம், ஒரு பைக் வாங்குறோம், பயணம் மேற்கொள்வதற்காக தேவை ஒரு காரோ பைக்கோ வாங்குறோம். அந்த பைக்கு வந்து நன்றாக இயங்க வேண்டும், அதன் இயந்திரம் வந்து நல்லா செயல்படணும். அந்த இயந்திரத்தின் சுழற்சி விசை செயின்களின் வாயிலாக சக்கரங்களுக்கு செல்ல வேண்டும், சக்கரங்கள் சுழல வேண்டும், பிரேக்குகள் நன்றாக இருக்க வேண்டும். இவ்வளவும் நன்றாக இருந்து ஒரு பாதுகாப்பான வாகனமாக இருந்தால் மட்டுமே நாம் செல்லும் இலக்கை அடைய முடியும். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு வாகனத்திற்கு இவ்வளவு தகுதிகள் வேண்டும். ஏனென்றால் அது இயங்கினால் தான் நாம் இந்த இலக்கை அடைய முடியும். வாசிப்பு முற்றம் என்ற வாகனம் சரியாக இயங்குகிறதா அப்படின்னு நான் நேரடியாக பார்த்தேன். அதாவது 4 அந்த முனியசாமி அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், ஒரு கட்டமைப்பை உருவாக்கி விட்டார். ஒரு கட்டமைப்பு, அந்த கட்டமைப்பு தனித்து இயங்கக்கூடியது. அந்த கட்டமைப்பு எப்படிப்பட்டது என்றால், 4 மாணவர்கள் அன்றாடம் இந்த வாசிப்பு முற்றத்தின் பங்கேற்கிறார்கள். எப்படி என்றால், அந்த ஒரு முதல் மாணவர் அன்றைய புத்தக வாசிப்பின் யார் திறனாய்வாளர், புத்தகத்தின் பெயர், புத்தக ஆசிரியரின் பெயர், அன்று சிறப்பு விருந்தினர் வருகிறார்களா, நிகழ்ச்சி நிரல், இதெல்லாம் வந்து போர்டில் எழுதி போடணும். இது வந்து ஒரு மாணவருடைய வேலை. அடுத்து இந்த வாசிப்பு முற்றத்திற்கு வரவேற்புரை நிகழ்த்துவதற்கு ஒரு மாணவரோ மாணவியரோ, 2 மாணவர்களா. 3வது மாணவர் அவர் எடுத்த நூலை திறனாய்வாளர் என்ற தலைப்பில் அந்த மாணவருடைய பெயர், மாணவரோ மாணவியரோ. அப்ப 3வது திறனாய்வு செய்யக்கூடிய அந்த நாளின் கதாநாயகன். 4வது நன்றி உரை. இப்படி 4 மாணவர்கள் அன்றாடம் இயங்குகிறார்கள். நான் நினைக்கிறேன் முனியசாமி அவர்கள் ஒரு சிறு விடுப்பு அளித்தால் கூட இந்த நிகழ்வு நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை அவர் உருவாக்கி விட்டார். ஒட்டுமொத்த கல்லூரியும் அவருக்கு முதுகெலும்பாக, அவரை செய்யக்கூடிய அந்த வேலை பணிக்கு, அறப்பணிக்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த கல்லூரியின் தலைவர், கௌரவ தலைவர், செயலாளர், பொருளாளர், இயக்குனர், முதல்வர், தமிழ் உயராய்வு மைய அங்கத்தினர் அனைவரும் இவருடைய கரங்களை வலுப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் மாணவர்களாக நானும் அமர்ந்து கொண்டேன், என்ன நடக்கிறது என்று உள்வாங்கிக் கொண்டேன். அந்த மாணவி அந்த ஒரு புத்தகத்தை அன்னைக்கு கூட சிட்டுக்குருவியின் சின்ன கதைகள் என்று நினைக்கிறேன், அந்த புத்தகத்தை அந்த மாணவி வாசிக்கிறார். மாணவி வாசித்து முடித்த உடனே அந்த மாணவிக்கு நான் முகத்தை கவனிக்கிறேன், அந்த மாணவியின் தயக்கம் உடைகிறது. மீரான், ஒரு வாரமாக அந்த திறனாய்வுகளை செய்து அந்த கதையை, அந்த சிட்டுக்குருவியின் சின்ன கதைகளை மாணவர்களுக்கு சொல்கிறார். எப்படி ஃபர்ஸ்ட் இந்த நூலகத்திற்கு சென்று விட்டார், நூல்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார், நூல்களை ஒரு வாரமாக படிக்கிறார். இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கல்லூரியில். மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரிக்கு சேரக்கூடிய மாணவர்கள் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள் தான். இவர்கள் பாடத்திட்டத்தையும் தாண்டி அவர்கள் கட்டுரையாளர்களாக, கவிஞர்களாக, எழுத்தாளர்களாக மாற்றக்கூடிய பணியை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி செய்து கொண்டிருக்கிறது.
ஒரு மாணவர்களுக்கு இளங்கலை, முதுகலை, முனைவர் பட்டங்களை மட்டும் வழங்காமல் நூலாசிரியர் என்ற பட்டத்தையும், கவிஞர் என்ற பட்டத்தையும், எழுத்தாளர்கள் என்ற பட்டத்தையும் அந்த கல்லூரி சேர்த்தே வழங்குகிறது. மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி நான் அந்த கல்லூரியின் மாணவன் அல்ல, அந்த கல்லூரியின் அங்கமும் அல்ல. நான் ஒரு முறை சென்றிருக்கிறேன். இந்த வாசிப்பு முற்றத்தால் அந்த கல்லூரி என்னை ஈர்த்தது. சரி, இந்த மாணவி கதை சொல்லியா மாறுகிறார். இந்த கதை அவர்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று மாணவர்கள் எதிர்கேள்வி கேட்கிறார்கள். நீங்க ஒரு கருத்து சொல்றீங்களே, அதை நீங்க கடைபிடிக்கிறீர்களா என்று அந்த மாணவியை பார்த்து இவர்கள் கேட்கிறார்கள். அந்த மாணவி என்ன பதில் சொல்கிறார்? நான் இதுவரை செய்யவில்லை, இந்த கதையை படித்த பிறகு என்னுடைய பெற்றோர்களை நான் கவனிக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு வருகிறது என்கிறார் அந்த மாணவி. இன்னொரு மாணவி சொல்கிறார், நீங்கள் கதை சொல்லும் போது என்னுடைய தாத்தா பாட்டி ஞாபகம் எனக்கு வருகிறது, நான் அவர்களுக்கு நிறைய செஞ்சிருக்கேன், எனக்கு மன சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான உரையாடல், ஒரு நிதர்சன உரையாடல் அந்த வகுப்பறையில் நடக்கிறது. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் அந்த வாசிப்பு முற்றத்தில் வகுப்பெடுக்க அவர் அனுமதித்தார். முதல்வர் அவர்களுடன் அனுமதி பெற்று அனுமதித்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நிகழ்ச்சியா நான் அந்த கல்லூரியிலிருந்து விடைபெற்றேன். மாணவர்களுக்கு சில கருத்துக்களை மட்டும் வழங்கிவிட்டு, மாணவர்களே, நீங்கள் புத்தகங்கள் வாசிக்கிறீர்களே, பாரதி செத்து விட்டான், அவனை சந்திக்க உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? நூலகத்திற்கு செல்லுங்கள். புரட்சி கவிஞன் பாவேந்தனுடன் பேச வேண்டுமா? நூலகத்திற்கு செல்லுங்கள். பேரறிஞர் அண்ணாவுடன் பேச வேண்டுமா? நூலகத்திற்கு செல்லுங்கள். இப்படி நம் காலத்திற்கு முன்பு வாழ்ந்த ஆளுமைகளை நீங்கள் சந்திக்க வேண்டுமா? போங்க, உங்க வாசிப்பு திறனை மேம்படுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வன்மத்தையும், தெரியாம மாணவ பருவம் தானே, அதையெல்லாம், அந்த கலைகளை எல்லாம் இந்த புத்தக அறக்கலை அழித்து விடும். மாணவர்கள் ரொம்ப இது பண்ணாங்க. நான் சில ஒரு மாணவி சொன்னாள், எனக்கு நீங்க சொன்ன கதையை பார்த்துட்டு எங்க தாத்தா பாட்டி ஞாபகம் வருது அப்படி சொன்ன. கவிப்பேரரசுடைய சில வரிகளை சொன்னேன். அந்த 1000 தான் கவி சொன்னேன், அழகழகா போய் சொன்னேன், பெத்தவளை ஒம்பெருமை ஒத்தவரி சொல்லலையேன்னு சொல்லி அவர் தன்னுடைய தாயை பற்றி அந்த கவிதையை பாடுவார். அதன் சில கருத்துக்களை நான் நிறைய சொன்னேன். இப்ப நேரம் இல்லை, நம்ம புத்தகத்துக்கு போயிடலாம். நான் வாசிப்பு முற்றத்தை பற்றி பேசிட்டு தான் அந்த புத்தகத்துக்குள்ள நுழையணும்னு நான் ஆசைப்படுறேன். வாசிப்பு முற்றம் இவர் எங்கு பார்த்து, என்னுடைய நண்பர் முனைவர் முனியசாமி அவர்கள் இந்த திட்டத்தை எங்கு பார்த்து ஆரம்பித்தாருன்னு தெரியவில்லை. அவருக்கும் ஏதோ போதி மரத்து அடியில் அமர்ந்திருப்பார். அந்த கல்லூரியில் நிறைய வேப்ப மரங்கள் இருந்தது. ஒருவேளை போதி மரம் கூட இருந்திருக்கலாம். முனியசாமி அதன் அருகில் அமர்ந்து அந்த போதி மரம் அவருக்கு ஞானத்தை தந்திருக்கலாம். ஒரு மிகச்சிறந்த திட்டம். ஒரு திட்டத்தை இப்படி சொல்றாரு, கல்லூரியில் சொல்றாங்கன்னா, இவர் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் தான் ஆகிறது. அவர்கள் யாரு? நீங்க என்ன அதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா? எந்த தடையும் போடணும் அந்த கல்லூரி. இது எப்படி நிகழ்ந்தது? இந்த பாருங்க, வாழ்த்துறை வழங்கிய அத்துணை பேரும், தலைவர் உட்பட அத்துணை பேரும் உள்ளார்ந்து வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறார்கள். இந்த வாழ்த்துறை அனைத்துமே செயற்கையாக தெரியவில்லை, உள்ளத்திலிருந்து வந்த வாழ்த்துறையாக தெரிகிறது. இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் நான் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். இந்த புத்தகங்கள் அனைத்திற்குமான செலவுகளை இந்த கல்லூரி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு விடயம் தெரியுமா இது? சென்ற ஆண்டு 2 புத்தகங்கள் வெளிவந்தது. பொருளாதாரம் என்பது எவ்வளவு முக்கியம், அதை கல்லூரி ஏற்றுக்கொண்டால் அடுத்தடுத்து புத்தகங்கள் வெளிவர ஏதுவாகும். ஒரு நல்ல ஒரு பாதை வருகிறது. மாணவர்கள் தங்களுடைய படைப்புகளை வெளியிடுகிறார்கள், அந்த செலவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நீங்கள் திறனாய்வுகளை மட்டும், தனிப்படைப்புகளுக்கு மட்டும் கவனம் செலுத்துங்கள் என்று கல்லூரி இந்த வாசிப்பு முற்றத்தின் முதுகெலும்பாக நிற்கிறது. ஒரு பெரிய இதுதான் என்னை இந்த கல்லூரிக்கு ஈர்த்துச்சு. நானே கேட்டேன், எப்ப சார் உங்க காலேஜுக்கு நீ கூப்பிட போறீங்கன்னு கேட்டேன். எனக்கும் பணிச்சுமை தான். மின் வாரியத்துல மின் உற்பத்தி பணியில நான் முல்லை பெரியார் மின் நிலையத்தின் பொறியாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த பணிச்சுமை தான். நிறைய காலி பணியிடங்கள் இருக்கிறது. இருந்தாலும் அந்த கல்லூரிக்கு போகணும், அந்த மாணவர்கள் சந்திக்கணும் என்று எனக்கு ஒரு பேராவல். நம்ம புத்தகத்துக்குள்ள போயிடலாம், நிறைய பேச வேண்டுமானா பேசிக்கொண்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த வாசிப்பு முற்றம் அது வெற்றியா தோல்வியா என்றால் மிகப்பெரிய வெற்றி. சந்திராயனை போல அது அங்கே சந்திரனை ஆய்வு செய்து கொண்டு இருக்கிறது போல இது மாணவ முகங்களை இன்னொரு கோணத்தில் காட்சிப்படுத்துகிறது. இதுல பாருங்க, ஒவ்வொரு மாணவரும் தன்னுடைய திறனாய்வை இதில் கூட நிறைய எப்படி சொல்றதுன்னா ஒரு தேக்கங்கள் சில இருந்தன. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா, நான் இதுல எந்த மாணவர் என்னை கவர்ந்தார் அப்படின்னு நான் எனக்குள்ளே ஒரு போட்டி வச்சுக்கிட்டேன்.
இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களே, இது உங்களை உத்வேகப்படுத்துவதாக நீங்கள் கருதி கொள்ளுங்கள். நான் ஒரு வாசிப்பாளன். அதுக்கப்புறம் தான் எழுத்தாற்றல், கவிஞர்லாம் ரெண்டாவது. நான் மிகச்சிறந்த வாசிப்பாளன். எனக்கு புத்தகங்கள் கொடுத்தால் அதுக்குள்ள நுழைஞ்சிருவேன். ஆணி வேறையும் சல்லி வேறையும் நான் ஆய்வு செய்வேன். என்னுடைய பணி அப்படித்தான். ஒரு காரியம் எங்க மின் நிலையத்துல வந்து ஒரு மின்பழுதை சரி செய்யணும்னா அதன் உள்ளே செல்ல வேண்டும். அது எங்கு அதன் மூலத்தை ஆய்வு செய்ய வேண்டும். அப்பதான் பழுது நீக்க முடியும். அந்த இயந்திரம் வந்து மீண்டும் உற்பத்தி தொடங்கும். அப்படிப்பட்ட ஒரு களத்தில் இருப்பவன். ஒரு திருக்குறள் படித்தால் கூட அதன் உள்ளாக செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இதுல நான் இந்த 60 மாணவர்கள், இதுல 85 நூல்கள் திறனாய்வு செய்யப்பட்டிருக்கிறது. 85 நூல்களில் 60 நூல்கள் திறனாய்வு கட்டுரையாக வெளிவந்துள்ளது. இதுல இங்கே பேசிய அந்த மாணவர் கார்த்திக் ராஜா, நான் அவரை இங்கே குறிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா இந்த திறனாய்வுல வந்து சில மாணவிகள் ஒரு பக்கங்களில் திறனாய்வு சமர்ப்பித்திருக்கிறார்கள். சில பேர் 2 பேர் 3 பேர். அதிக பக்கங்கள் இந்த வாசிப்பு சுற்றுலாவில் திறனாய்வு சமர்ப்பித்த வசீகரன் என்ற மாணவரை நான் பாராட்டுகிறேன். 11 பக்கங்கள், ஒரு பெரிய நூல், ஜென் தத்துவ கதைகளை எடுத்து 11 பக்கங்கள் தன்னுடைய திறனாய்வை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுல வந்து அவரு இந்த நூல் எப்படி நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நூலை படித்து விட்டு இந்த நூல் என்னுள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று அவர்கள் கோணத்தில், அவர்கள் மொழியில் அது எழுதி இருக்கிறார்கள். அதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, நான் அதை வாசிச்சிடறேன். நேரம் நிறைய எடுத்துக்கொள்கிறேன் நினைக்கிறேன். நிறைய பேர் அந்த பொருளாதாரத்தை பூரா டிக் பண்ணி தான் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் டிக் பண்ணி நூல் பூரா. நான் அதுல லட்சுமி பிரியா பாத்தீங்கன்னா, அந்த கனவு பறவை அப்பா அபர்ணா, பூர்வீக பூமி தர்சினி, நாடோடியின் 1000 நீதி கதைகள் திவ்யா, இடியுடன் கூடிய மலைநாளில் குருபிரியா, துணிந்தவன் ஹேமமாலினி, முன்னால் முடியும் கலையரசி, மீண்டும் பூக்கும் காளீஸ்வரி, திரைகள் கீர்த்திகா லட்சுமி, லட்சியகரங்கள் லட்சுமி பிரியா. இந்த லட்சுமி பிரியா நல்லா எழுதியிருந்தாங்க. 34 பாத்தீங்கன்னா 54 பக்கத்துல ஒரு நல்ல திறனாய்வு. நிறைய திறனாய்வுகள் நான் வரிசை சொல்றீங்க. இதுல அந்த மாணவி வந்து லட்சுமி பிரியா வந்து முடிவுரையில இந்த நூல் எனக்கு ஏற்படுத்திய தாக்கங்கள் என்னவென்றாலும் எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்பு அந்த மாணவர்கள் வேற மொழியில் எழுதியிருந்தாங்க. இந்த நூல் எனக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, உதவி செய்ய பழகுதல், தேவையற்ற வீண் செலவுகள், எதற்கும் அவசரப்படாமல் பொறுமையாக இருத்தல், எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ கற்றுக்கொள்ளுதல் போன்றவற்றை பின்பற்ற வேண்டும் என்று இந்த நூல் உணர்த்தியதுன்றார். அப்போ ஒவ்வொரு நூல் வந்து இந்த நூலை படிக்கும் முன் லட்சுமி பிரியா வேறு, நூலை படித்த பின்பு லட்சுமி பிரியா, நூலை படித்த பின்பு உள்ள லட்சுமி பிரியா வேறு. அப்ப கிபி என்று சொல்லுகிறார்களே, அது போன்று நூல் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதன் அத்தனை நன்மைகளையும் என்னுடைய நண்பர் முனியசாமி மற்றும் திருமலநாயகர்களின் அனைத்து அங்கத்தினர்களும் இந்த நன்மைகளை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அற விதைகளை, அந்த அறுவடை பூரா அவர்களுக்கு சொந்தமானது. நாங்கள் எல்லாம் அதை ரசிக்கக்கூடிய பயணிகள். சந்தோஷம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு நாமே துணை நந்துசா தேவி, நிஜத்தின் நிழல் நர்மதா. இது பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கை உங்கள் கையில், அதுல வந்து நல்லா எழுதியிருக்காங்க. நிறைய வாசிக்க முடியாது, ஏன்னா 60 நூல்கள். நான் குறிப்பிட்ட மட்டும் சொல்லிக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கால நிர்வாகம் ஸ்ரீ தர்ஷினி. அதுல நூல்களை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு நான் இன்னொரு வேண்டுகோளை வைக்கிறேன். இன்னும் சிறந்த நூல்களை தேர்ந்தெடுங்கள். அதுல கோபலபுரத்து மக்கள் ராஜநாராயணன் எழுதிய சாகித்ய அகாடமி விருது வாங்கிய நூலை ஸ்ரீநிதி என்ற மாணவி தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்கள் தேர்வு மிகச்சிறந்தது. நிறைய இது ஆனந்த வீடெல்லாம் கட்டுரை வெளியானது. என்னுடைய தந்தை எழுத்தாளர் பீர் முகமது அப்பா அவர்கள் இந்த நூலுக்கு விமர்சனம் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஆனந்த வீடனை தொடர்ந்து படித்திருக்கிறார்கள். நானும் சிறு வயதில் இந்த கோபாலபுரத்து மக்களை படித்திருக்கிறேன். அதுல அப்புறம் கதைகளின் கதை அபிஷேக், இந்த மாணவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கிய வெங்கடேசன் அவர்களுடைய நூலை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் வாழ்க உயர், இந்த கார்த்திக் ராஜா, அவர் வந்து 8 பக்கம், அதாவது முதல்ல வந்து வசீகரன் 11 பக்கங்கள்ல திறனாய்வு செஞ்சிருக்காரு. அடுத்ததாக கார்த்திக் ராஜா அவர்கள் 8 பக்கங்களில் தன்னுடைய திறனாய்வை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அது புத்தகமாக வெளிவந்திருக்கிறது. இந்த இருவருக்கும் எனக்கு என்னுடைய தனிப்பட்ட பாராட்டுகள். திறனாய்வு வந்து
உங்களை எனக்கு காட்டுகிறது. உங்களை நான் பார்க்கவில்லை. இந்த 60 மாணவர்களையும் நான் சந்திக்கவில்லை. 60 மாணவர்களின் முகங்களையும் நான் பார்க்கிறேன். உங்கள் உள்ளங்களை நான் படிக்கிறேன். மிக ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக புதுமை பித்தன் சிறுகதைகள், ரா நாகேந்திரன், அப்புறம் முடியாது ஒன்றுமில்லை ரித்தீஷ்குமார், அடுத்து கிராமத்து ராட்டினம் ஜே பிரவீன் குமார், தொட்டில் பா சங்கிலிராஜ். அடுத்ததாக மூவா எழுதிய ஒரு நூல், அவரும் ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஒரு பெரிய ஆளுமை, வாராமலர். அந்த புத்தகத்தை சிவநவீன் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக ஜென் தத்துவ கதைகள் வசீகரன், வழக்கம் போல நிறைய. அப்புறம் புதுமை புத்தகம் பற்றி ரகுநாதன் அவங்க எழுதினது தண்ணீர் யாத்திரை, ஐஸ்வர்ய லட்சுமி. குழந்தைகளுக்கு இது இன்னொரு விஷயம் என்னன்னா, 57வது நூலாக இந்த கோ கிருஷ்ணவேதி நூலை தேர்ந்தெடுக்கக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் அப்படின்னு ஒரு நூல். உண்மையிலே தேவைதான். இதை படிச்சுட்டு நீங்க உள்வாங்குங்க. இதுக்கான இந்த 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 குற்றங்களை களைவதற்கான சட்டங்களை அந்த நூல் சொல்லுகிறது. இது பற்றி நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். இந்த குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை களைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற வாசிப்பு முற்றங்களே தான் தீர்வு. நல்ல புத்தகங்களை, அறநெறி கருத்துக்களை இளைஞர்களுக்கு ஊட்ட வேண்டும். குற்றம் செய்யக்கூடியவன் அவன் வாசிப்பாளனாக இருக்க மாட்டான். எந்த புத்தகத்தையும் படித்திருக்க மாட்டான், எந்த அறநூல்களையும் படித்திருக்க மாட்டான், திருக்குறளையும் படித்திருக்க மாட்டான். அவன் உள்ளத்தில் இது போன்ற கசடுகள் தான் இருக்கும். அதனால தான் அந்த குற்றம் புரிகிறான். அந்த குற்றத்தை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வாசிப்பு பழக்கத்தை உருவாக்க வேண்டும். நான் சொல்லட்டுமா? உங்கள் பேரன்புக்குரிய முனைவர் சே முனியசாமி அவர்கள் வாரம் ஒரு முறை என்று நினைக்கிறேன் மதுரை மத்திய சிறை கைதிகளுக்கு வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த கைதிகளின் கொடூர முகங்களில் கருணை கொள்ள செய்கிறார். என்ன செய்கிறார்? வகுப்பெடுக்கிறார். நிறைய இது போன்ற வாசிப்பு பழக்கங்களை உருவாக்குவதற்கும் நிறைய நூல்களை, அறநெறி நூல்களை அவர்கள் படிப்பதற்கும், அந்த சிறையின் அந்த வேதனைகளில், அந்த தனிமைகளில் அவர்கள் தங்கள் திறனாய்வுகளை சமர்ப்பிக்குவதற்கும் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த குற்றங்கள் வளராமல் உங்கள் பேராசிரியர் சே முனியசாமி அவர்கள் அந்த முன்னெடுப்பை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வழியில் நீங்களும் செய்யுங்கள். உங்கள் கல்லூரி உங்களுக்கு அதுக்குத்தான் உறுதுணையாக இருக்கிறது. பேராசிரியர் முனியசாமிக்கு என்னுடைய பாராட்டுகள். அதான் பிரின்சிபல் நான் பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, முனியசாமி அவர்கள் ஜெயிலுக்கு போறேன் சார் போவாராம். காரணம் என்ன? அங்குள்ள கைதிகளுக்கு வகுப்பெடுக்க முதல்வரிடம் அனுமதி பெற்று செல்கிறார். அது ஒரு தொன்று இப்ப அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அது உண்மையிலே ஒரு முதல்வர் அவர்களுடைய சிரித்த முகம் எனக்கு இன்னும் நினைவில். ராமசுப்பையாவது எனக்கு தெரிந்த அவர் ஒரு 55 வயது நிரம்பியவர் தான், இளைஞராக தெரிகிறார். அவருடைய இளமைக்கு காரணம் என்று நான் அப்போதே கணித்தது புத்தக வாசிப்பு தான். அந்த புத்தக வாசிப்பு தான் அவரை இளமை துடிப்புடன் வைத்திருக்கிறது. ஒரு முறை சந்தித்தேன், சில நிமிடங்கள் தான். ரொம்ப நட்பு பாராட்டி கொண்டவங்க இருவரும். ரொம்ப லைஃபா இருந்தது. இந்த புத்தகம் முழுதும் படித்து முடித்து விட்டேன். நேற்று இரவுலிருந்து இன்று ஆரம்பித்து முழுதும் முடித்து விட்டேன். நல்ல ஒரு ஃப்ளோ, பெரிய குறைகள் எதுவும் இல்லை. ஒரு சில எழுத்து பிள்ளைகள் அது எல்லாருக்கும் வரதான் செய்யாது. இன்னொரு அமைப்பு நோக்குனா சரியாயிடும். அனைத்து மாணவர்களுமே தங்களுடைய திறனாய்வை ரொம்ப மகிழ்ச்சியா, இந்த நூல் செயற்கையாக தெரியவில்லை. இது தென்றலை போல, கம்பம் பள்ளத்தாக்கின் மலைகளை போல, வனங்களை போல, மலர்களை போல, குயில்களை போல இயற்கையாக இருக்கிறது. ஒரு கல்லூரிக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். உங்களுடைய கல்லூரி விளம்பரங்களிலும் சரி, நாங்கள் மாணவர்களை கட்டுரையாளராக, கவிஞர்களாக மாற்றுகிறோம் என்ற வாசகங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த அனைத்து நூல்களையும் உங்கள் கல்லூரியின் விளம்பரங்களில், மாணவர் சேர்க்கையின் போதும், மாணவர்களுடைய இண்டக்ஷன் ப்ரோக்ராம் போதும் இந்த எல்லா நூல்களையும் காட்சிப்படுத்துங்க. இது சாதாரண விஷயம் அல்ல. இது மாணவர்களின் உள்ளங்களை புடம் போடுகிறது. இது உண்மையில் சொல்லட்டுமா, உங்களை பார்த்து அனைத்து கல்லூரிகளும் இதை செய்ய வேண்டும். எல்லா கல்லூரிகளிலும் முனியசாமிகள் முளைக்க வேண்டும்.
இது போன்ற விடயங்கள் அனைத்திற்கும் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். எல்லா மாணவர்களும் வரட்டும். அதுல மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி 307 விதை நெல்லாக இருக்கட்டும். இது அனைவருக்கும் பரணும். சரி, நான் முனிசாமி உட்பட அந்த நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், அந்த கல்லூரி சார்ந்த நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இது போன்ற திறனாய்வுகள், வாசிப்பு சுற்றுலா, வாசிப்பு அறிவுக்கு வெளிச்சம், வாசிப்பு திருவிழா, இவையெல்லாம் ஒரு பள்ளி படிப்பை போன்றுதான். இது இதோடு நின்றுவிடக்கூடாது என்று சொன்னேன். நான் கடந்த ஜூம் மீட்டிங்லேயே சொன்னேன். அதை தனிப்படைப்புகள் வெளிவர வேண்டும். மாணவர்களுடைய தனிப்படைப்பு. இது உங்களை கையில் பேனாவை கொடுத்தாச்சு, நீங்க எழுதிட்டீங்க. இன்னொரு நூலை நீங்க உள்வாங்கி உங்க திறனாய்வில் சமர்ப்பிச்சிட்டீங்க. அப்ப நூலின் வடிவம், ஒரு கதை உங்களை ஈர்க்கிறதா, எல்லா விடயங்களையும் நீங்கள் உள்வாங்கி கொண்டீர்கள். அடுத்ததாக தனிப்படைப்புகள் வெளிவர வேண்டும் என்றேன். அண்ணன் முதுவை ஹிதாயத் அண்ணன் அவர்களுக்கும் இஸ்லாமிய இலக்கிய கழகத்திற்கும் இன்னொரு வேண்டுகோள். அந்த கல்லூரி மாணவி கார்த்திகா செல்வி என்ற ஒரு மாணவி பெண் பிள்ளை என்ற ஒரு தனிப்படைப்பை வெளியிட்டிருக்கிறார். வாசிப்பு முற்றத்தின் ஆகச்சிறந்த வெற்றி. வாசிப்பு முற்றம் வெற்றி பெற்றது என்றால் இதுதான். அடுத்ததாக போர்க்கலை என்னும் ஒரு மொழிபெயர்ப்பு நூல். இது தனிப்படைப்புகள் வெளிவர ஆரம்பித்து விட்டது. மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் மாணவ மாணவிகள் திறனாய்வு செய்து 2ஆம் ஆண்டு தொன்று தொட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் சில காய்கள் பூக்கிறது. எல்லா பூத்த மலர்களும் காய்க்குமா? சில மொட்டுக்கள் பூக்கிறது. எல்லா பூக்களும் காய்க்குமா? சில காற்றில் உதிர்ந்து விடும். ஏதாவது ஒன்றுதான் காய்த்து கனியும். அப்படிப்பட்ட கனிகள் வர ஆரம்பித்து விட்டது. மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரி என்னும் அந்த கல்வி வனத்தின் பழங்கள் பழுக்க ஆரம்பித்து விட்டது. இந்த பெண் பிள்ளையும் படித்து விட்டேன். இதற்கு இன்னொரு ஜூம் மீட்டிங் ஏற்பாடு செய்யணும் சொல்லி, தனிப்படைப்புகளுக்காக செய்யணும்னு சொல்லி, இது போன்ற காப்பியக்கோ அவர்களை தலைமையாக செய்து, இன்றும் சில ஆளுமைகளை தலைமை திறனாய்வு செய்ய சொல்லி, அடுத்ததாக ஒரு ஜூம் மீட்டிங் ஏற்பாடு செய்யணும். நீங்க ரொம்ப உள்ளன்போட அந்த கல்லூரியிலிருந்து நான் விடைபெற்றேன். எனக்கு விடைபெறும் போது ஒரு திருக்குறள் ஞாபகம் வந்தது. உமப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இது போன்ற அறிஞர்கள் சபையிலும் சான்றோர்கள் சபையிலும் உள்ளம் நெகிழ்ந்து கூடி அந்த பொழுதுகள் முடியும் போது, நிறைவடையும் போது உள்ளத்தில் ஒரு கவலை வரும். அடுத்து எப்பொழுது சந்திக்க போகிறோம், எப்பொழுது இந்த போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளப் போகிறோம் என்ற கவலையோடு நான் அந்த கல்லூரியில் இருந்து விடைபெற்றேன். இந்த பின்புலத்தில் தெரிவதெல்லாம் இது போன்ற வாசிப்பு முற்ற வகுப்பறை தான். அந்த இந்த மாணவி தான் அன்னைக்கு திறனாய்வு செஞ்சது. நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன், முனியசாமி அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அனைத்து ஆளுமைகளும், கல்லூரி ஆளுமைகளும் அந்த கவிப்பரசு நிகழ்வில் பின்னரையில் அமர்ந்திருக்கிறார். ஒரு பாண்டிங், ஒரு பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு எனக்கும் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரிக்கும் ஏற்பட்டு விட்டது. ரொம்ப இறுதியாக இந்த பெண் பிள்ளைக்கும் போர்க்கலைக்கும் தனியாக ஒரு 2க்கும் 100க்கும் சேர்த்து ஒரு தனியாக ஒரு ஜூம் மீட்டிங் நடத்தணும் என்று முதுவை ஹிதாயத் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நிறைய உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்பு என்கிறார் சிக்மண்ட் ஃப்ராய்டு. உண்மையான வாசகன் வாசிப்பதை முடிப்பதே இல்லை என்கிறார் ஆஸ்கர் வைல்ட். 1000 புத்தகங்களை வாசித்தவன் இருந்தால் அவனை எனக்கு காட்டுங்கள். 1000 புத்தகங்களை வாசித்தவன் இருந்தால் அவனை எனக்கு காட்டுங்கள். அவனே எனக்கு வழிகாட்டி என்கிறார் ஜூலியஸ் சீசர். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் என்கிறார் ஆப்ரஹாம் லிங்கன். பாருங்க, எவ்வளவு புத்தக வாசிப்பதை இப்படிப்பட்ட பேராளுமைகள் தங்கள் வரிகளில் தங்கள் மொழிகளில் சொல்லி இருக்கிறார். பழங்கால மகா புருஷர்களை சந்திக்க நேரில் தரிசித்து அவர்களுடன் உரையாட வேண்டுமா? நூலகத்திற்கு போ என்கிறார் மாசேத்தும். கவிஞர் இதயா சொன்னதை நான் எழுதி வைத்திருக்கேன். கவிஞர் இதயா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். 1 கோடி கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று மகாத்மா காந்தியிடம் கேட்ட பொழுது நூலகம் கட்டுவேன் என்றார் மகாத்மா காந்தி. ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுகள் தொடர வேண்டும்.
இன்னும் அடுத்தடுத்த மாணவர்கள் படைப்புகள் வெளிவர வேண்டும். என்னுடைய 4வது நூலும் இன்னும் எழுத்து பணியில் இருக்கிறது, கடும் பணிச்சுமையினால் அந்த நூலுக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று கூறி கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய கவிதை வரியை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். என்னை மணல் கருகும் பாலையில் விடுங்கள், என்னை மணல் கருகும் பாலையில் விடுங்கள், இருப்பேன். ஜீவராசிகள் இல்லா தீவில் இடுங்கள், கிடப்பேன். ஜீவராசிகள் இல்லா தீவில் இடுங்கள், கிடப்பேன். காற்றே தொடாத கிரகத்தில் விடுங்கள், உயிர்ப்பேன். காற்றே தொடாத கிரகத்தில் விடுங்கள், உயிர்ப்பேன். ஆனால் என்னை புத்தகம் இல்லா அறையில் பூட்டுங்கள், 2 மணியில் இறப்பேன். புத்தகம் இல்லாதது, புத்தக வாசிப்பு இல்லாத நிலை இறப்புக்கு சமம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும், என்னுடைய நண்பர் முனியசாமியின் தோழமையை எனக்கு வழங்கிய இந்த இஸ்லாமிய இலக்கிய கழகத்திற்கும், அண்ணன் முதுவை ஹிதாயத் அவர்களுக்கும், கவிஞர் இதயா அவர்களுக்கும், இது போன்ற பல நண்பர்களை, தோழமைகளை எனக்கு ஏற்படுத்திய அனைவருக்கும் நன்றி கூறி எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லி என்னுடைய உரைதனை இனிதே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. கம்பம் மீரன் அவர்கள் பெரிய ஒரு கருத்துரையை, திறனாய்வு உரையை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக இந்த உரையானது மாணவர்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என நம்புகிறோம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள துபாய் கிரீன் குளோப் அமைப்பின் நிறுவனர் ஜாஸ்மின் அபுபக்கர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் சலாத்தினையும் கூறிக்கொள்கிறேன். எனக்கு இந்த இணைய வழி இப்பதான் அனுப்புனாங்க ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி. அதனால இப்பதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். நாங்க தொடர்ந்து கிரீன் குளோப் என்ற ஒரு சமூக சேவை அமைப்பா 15 வருடங்களுக்கு மேலாக செயல்படுத்தி கொண்டுட்டு இருக்கோம். அதுல மனிதநேயமும் சுற்றுச்சூழல் அமைப்பையும் வலியுறுத்தக்கூடிய விஷயத்துல நிறைய விஷயங்கள்ல நாங்க உதவி பண்ணி வந்துட்டு இருக்கோம். அதுல ஒரு பகுதியாக இந்த புத்தகங்களுக்கு நாங்க எப்பவுமே மதிப்பு கொடுத்து அதை லைப்ரரி அமைச்சு கொடுத்துருக்கோம். மதுரையில ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு ஒரு ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பெரிய லைப்ரரி அமைச்சு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வருடமும் வகுப்பறை நூலகங்களை குழந்தைகளுக்கு என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தைகளுக்கு அந்த ஸ்கூல், அந்த கிளாஸ் வாரியா நம்ம புத்தகங்களை வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஐக்கிய அரபு அமீரகத்தில் தமிழ் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுத்தி குழந்தைகளை அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவங்க புக்ஸ் படிக்கிறத இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக புக் எக்ஸ்சேஞ்சுன்ற மாதிரி குழந்தைகளுக்கு இடையில அவங்களே அவங்களுடைய புத்தகங்களை மாத்திக்கிற மாதிரி விஷயங்களை செயல்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது எங்களுடைய கிரீன் குளோப் அமைப்பு தொடர்ந்து நாங்க செயல்படுத்தி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அது இல்லாம மனிதநேயமும் சுற்றுச்சூழலையும் பாதுகாப்பது முழுக்க முழுக்க நமக்கு சொல்லிக் கொடுப்பதோ யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. புத்தகங்களை தவிர அது சிறந்த ஒரு கல்வி வேற எதுவும் கிடையாது. நம்ம புத்தகங்களை படிச்சு பல மாற்றங்களை நமக்குள்ள கொண்டு வந்துக்கிறோம். அதை தான் தொடர்ந்து இஸ்லாமிய இலக்கிய கழகம் எப்பவுமே வலியுறுத்திட்டு இருக்காங்க. திரு முதுவை இதயத்துல அவர்களும், ஜின்னா சர்புதீன் சார் அவர்களும், அப்புறம் ஐயா முகமது ஃபரூக் அவர்களும், அப்புறம் ஐயா மைதீன் அவர்களும் தொடர்ந்து இந்த மாதிரியான இணையவலை நிகழ்வுகளை நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்கும் மாணவர்களை ஊக்கப்படுத்துற விஷயமா இருக்குது. அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த முனைவர் முனியசாமி தொகுத்த வாசிப்பு சுற்றுலா இணையவழி நூல் நிகழ்ச்சியில் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அதாவது விடுமுறையில தாயம் சென்றாலும் மிக விரைவாக இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. நிறைவாக நம்முடைய பேராசிரியர் முனியசாமி அவர்கள் ஏற்புரை நிகழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் அத்தனை சான்றோர்களையும் பார்ப்பதும் அவருடைய உரைகளை கேட்பதிலும் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஏற்புரைக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. ஏன் வாசிப்பு முற்றம்? நான் அந்த கல்லூரியில் அதாவது இந்த கல்லூரியில சேர்ந்து நான் 3 ஆண்டுகள் முடிந்து இந்த கல்வி ஆண்டு 4வது ஆண்டாக சென்று கொண்டிருக்கிறது. முதல் ஆண்டில் என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அடுத்த ஆண்டே தொடங்கிவிட்டேன். ஒரே ஒரு நோக்கம்தான், பெரிய இதெல்லாம் எதுவும் இல்லை.
ஒரு ஆசிரியர் ஒரு வகுப்பறைக்கு செல்லும் பொழுது பாடப்புத்தகத்தை மட்டும் நடத்திவிட்டு வெறுமையாய் வருவது நான் ஒருபோதும் விரும்புவதில்லை. பாடப்புத்தகத்தை தாண்டி மாணவர்கள் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். உண்மையிலே வகுப்பறை என்பது நிலம். மாணவர் விதை போன்று. நிலம் இருக்கு, விதை இருக்கு. அதுக்கு முக்கியமா நீர் பாய்ச்சல் தான் ரொம்ப முக்கியம். நீரின்றி அமையாத உலகு என்று வள்ளுவன் சொன்னது போல அந்த நீராகத்தான் நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால எப்படி ஆகிலும் மாணவர்களுக்கு வாசிப்பு திறனை ஏற்படுத்த வேண்டும், சுயமாக சிந்திக்க வேண்டும், நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான பண்பு நலங்க வேண்டும் என்றால், என்னதான் நீங்க அறிவுரை சொன்னாலும், எத்தனை திரைப்படங்கள் பார்த்தாலும் அதெல்லாம் மண்டையில ஏறாது. அவங்க எப்பொழுது நூல்களை எடுத்து வாசிக்கிறார்களோ அப்போதான் அவங்க சிந்திக்க திறன் வருது. அதை விதைக்க வேண்டும் என்ற ஒரு முழு வீச்சில் இறங்கியதால் இந்த 2 ஆண்டுகள்ல மொத்தம் 6 நூல்களை அறுவடை செய்ய முடிந்தது. அதுதான் முக்கியமான நோக்கம். நம்மள்ட்ட படித்த மாணவர்கள் யாருமே சாதாரணமா இருந்துடக்கூடாது. அவங்க வாழ்க்கையில இது அடிக்கடி சொல்லுவார் கவிஞர் மீரான் சொல்லுவாங்க, இதனுடைய பிரதிபலன் இப்ப தெரியாது. ஒரு 5 ஆண்டு கழித்த பின்பு மாணவர்களே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு விதையை தூவி இருக்கோம், தண்ணி பாய்ச்சிருக்கோம். அது பெரிய ஒரு ஆலமர விழுதுகளாக கண்டிப்பா வருவாங்க. இதுதான் நோக்கம். இப்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கு. நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது ஆரம்பத்துல இந்த இஸ்லாமிய இலக்கியக்கழகம் தான் என்னை இந்த இதில் இழைச்சிச்சு. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா, மண்ணின் மைந்தர் முதல்வர் ஹிதாயத் சார். அடிக்கடி வர சந்திச்சிருக்கேன். இந்த இலக்கிய கழகத்துல இணைஞ்சு அடிக்கடி கம்பம் மீரா அவங்களுடைய நூலை திறனாய்வு பண்ணோம். இன்னும் 2-3 நூல்களை திறனாய்வு செஞ்சோம். பரம்புடியில ஒருத்தர் இருக்காரு கவிஞர், அவருடைய நூல்கள்லாம் அப்படி நல்ல ஒரு உறவு முறை கிடைச்சு. அதன் மூலம் கிடைச்சதுதான் நம்ம கம்பம் மீரான் அவர்கள். அதனால ஃபர்ஸ்ட் இந்த இஸ்லாமிய இலக்கிய கழகத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்வு 17வது நிகழ்வு. உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. இது போன்ற ஆரோக்கியமான செயல்களை செய்வது எங்களை போன்ற வளரக்கூடிய ஆட்களுக்கு உந்து சக்தியாக இருக்குது. ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கிய எங்களுடைய முன்னத்தியர் நம்ம பரம்கொடி கவிஞர் இதையா சொன்னாங்க, காப்பிய கடலின் கருங்கல் சொன்னாங்க. உண்மையிலேயே அது பொருத்தமானது. அவங்களாம் மிகப்பெரிய அறிஞர்கள், இலங்கையை சேர்ந்தவங்க, மருத்துவர் வேற, 36 நூல்கள் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பெரிய ஒரு ஐயாவுடைய பேச்சு கேட்பது அதெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சதான் நான் கருதுறேன். ஐயாவுக்கு காப்பிய கோ டாக்டர் ஜின்னா ஷரீபுத்தீன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல முன்னிலை வைத்திர ஐயா முகமது மகுர்ப் ஐயாவுக்கு நன்றி. திறனாய்வாளர் செயல்பட்ட முனைவர் ஆவண்ணா முகமது முஹைதீன் ஐயா மிக அருமையா சொன்னாங்க. தேர்வுக்கு படிக்கிறவர்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக படிக்கணும்னு சொன்னாங்க. ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு மாணவர் அல்லது ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 20 நிமிடங்கள் வரை 30 நிமிடங்கள் வரை படிக்க சொன்னாங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு அருமையான கருத்து. அதை மாணவர்கள் கைக்கொண்டா கடைபிடித்தால் சிறப்பாக இருக்கும். அதே போல அவங்களுக்கு ஐயாவுக்கு நன்றி. கவிஞர் நூர் பாத்திமா அவங்க நல்லா அருமையா சொன்னாங்க. ஆயிரக்கணக்கான ஊர்களுக்கு கூட போக முடியாது, ஆனாலும் ஒரு புத்தகத்தை படித்தாலே நீங்கள் என்னது எல்லா உலக நாட்டுக்கு போயிட சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க தினமும் 10 நிமிஷம் வாசிக்கணும்னு சொன்னாங்க. அதுவுமே நல்ல கருத்தாக இருந்துச்சு. ரொம்ப அருமையாக பேசுனாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதே போல் எங்களுடைய தமிழ் வைராவி மையத்துடைய துறைத் தலைவர் முனைவர் சி காயத்ரி தேவ் அம்மா இருக்காங்க. இந்த நூல்லாம் தனிப்பட்ட ரீதியாக செய்ய முடியாது. துறையோட ஒத்துழைப்பு, பேராசிரியருடைய ஒத்துழைப்பு, எந்த ஒரு செயல் செய்தாலும் அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்பேன். அருமையாக உட்காந்து அன்பா அரவணைப்பா சொல்லி அப்படி செய்யுங்க சார், இப்படி செய்யுங்க சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த வாழ்த்துறை சொன்ன உடனே இன்னைக்கு அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, இருந்தாலுமே கட்டாயம் நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு அவங்க உடல்நிலை சரியில்லாத கூட பங்கேற்று ஒரு வாழ்த்துறை கொடுத்தாங்க. அம்மாவுக்கு நன்றி. அதே போல் எங்கள் துறை பேராசிரியர்கள் இருக்காங்க, ஜெயபூமா அம்மா அவர்கள், தி மல்லிகா அவர்கள், மல்லிகா அம்மா அவர்கள், திருஞான சம்பந்தம் ஐயா அவர்கள், இவர்கள் எல்லாமே இந்த புத்தகம் வர்றதுக்கு ரொம்ப உதவி செய்தார்கள். அவர்களுக்கு நன்றி. அதே போல வாசிப்பு சுற்றுலா
வானவில் பாதை என்று உண்மையிலேயே கவிஞர் இதயா ஐயா அவர் பேசும்பொழுது எனக்கு அவர் பேச ஆரம்பிச்சாலே எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாயிரும். எல்லாருக்கும் அவர் பேச்சுல ஒரு ஈர்ப்பு இருக்கு. அவர் பேச பேச வெடி வெடிக்கிற மாதிரியா டப்பு டப்பு டப்புன்னு மிக அருமையாக பேசியிருக்காங்க. ஒரு முறை எங்க கல்லூரிக்கு வந்திருக்காரு, ஆனா தெரியல. அவர் போன பின்னாடி தான் ஃபோன் பண்ணி பேசுறேன். பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இருந்தாலும் எங்களெல்லாம் ஊக்கப்படுத்தி தமிழ் மரபு கவிதையிலேயே எங்கெல்லாம் புது கவிதையிலேயே நினைக்கக்கூடியவர் அன்பால அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல திருமதி மாஜிதா பேகம் மேம் நல்லா பேசினாங்க. எல்லைகளை தாண்டி உலகம் எங்கும் என் நூல் செல்ல வேண்டும் என்ற நல்ல ஒரு வாக்கு சொன்னாங்க. உண்மையிலேயே அதுதான் எங்களுடைய பிள்ளைங்களுடைய எழுத்துக்கள் படைப்புகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஊர்ல குறிப்பிட்ட மண்ணில் அடையிடக்கூடாது. உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே இந்த வாசிப்பு திருவிழா வாசிப்பு சுற்றுலா எல்லாம் சென்றடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த குழுவில் இந்த கூடுகள் இறங்கியிருக்கிற எங்களுடைய மூத்த பேராசிரியர் அதாவது வின்சென்ட் ஐயா, அவங்க மதுரையில கருமாத்திர கல்லூரியுடைய மேனாள் அகிலத்துறை பேராசிரியர் இருந்தாங்க, துறைத் தலைவராக இருந்தாங்க, டீனா இருந்தாங்க. அவங்களை பத்தி நான் சொல்லணும்னா ஐயா 90 நூல்களை மொழிபெயர்த்திருக்காரு. அது ரீசெண்டா இப்ப யானப்பிரா விருது வாங்கின அகிலனுடைய புத்தகத்தை கூட மொழிபெயர்த்திருக்காங்க. வேங்கையின் மகிந்தன் ஒரு புக் இருக்கு, அது தமிழ்ல இருக்கு, அது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. அது பதிப்பு யாருன்னா சாகித்ய அகாதமி. உலகளவில் உள்ள முக்கியமான சிறுகதைகளை நாவலை அருமையா மொழிபெயர்த்திருக்காங்க. ஐயாவுக்கு வயது 87 வயதாகுது. நேற்று கூட வீட்டுக்கு போய் சொல்லும் போது ஐயா நான் சொன்னேன், ஐயா நீங்க ஓய்வு விடுங்க சொன்னேன். இல்லை கண்டிப்பா வருவேன்னு சொன்னாங்க. சொன்னது போல ஒரு வாழ்த்துக்களை சொன்னாங்க. உண்மையிலேயே ஐயா வெளியீட்டு விழாக்கு வரான்னு எதிர்பார்க்கவில்லை. ரொம்ப அவங்க உற்சாகமாயிட்டாங்க. ஐயாலாம் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர். அவங்களாம் வந்தது இங்கே பேசுறது எல்லாருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அதே போல கடைசி இந்த ஈரோடுல இருந்து முகமது தாஜ் மொய்தீன் சார் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. கடைசியா ஜாஸ்மின் அபூபக்கர் அம்மா வந்திருந்தாங்க. உண்மையிலேயே அவங்க செய்கின்ற பணி அதான் அறப்பணி. நூலகம் அமைக்க உதவி செஞ்சு வர்றாங்க. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. இது போன்ற நல்ல செயல்களை முன்னெடுப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்து பார்க்கும் பொழுது மாணவர் செல்வங்கள் அவங்க வந்திருந்தாங்க. ரொம்ப பேர், கிட்டத்தட்ட ஒரு 120 மாணவர்கள் சொல்லியிருந்தேன். பலர் ரெட்டு இல்லை சார், வெளியூர் ஆசைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த நூலை மிக அருமையாக திருநாவு செய்த உண்மையிலேயே கம்பம் மீரான் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க இணைச்சது யாருன்னா அந்த இஸ்லாமிய இலக்கிய கழகம் தான். அது உண்மையிலேயே அது நல்ல ஒரு நட்பை, என்னை விட ஒரு 7 ஆண்டுகள் மூத்த வயதாக இருந்தாலும் உண்மையிலேயே நான் அடுத்தடுத்து செய்வதற்கு அவருடைய பேச்சு ரொம்ப ஒரு உற்சாகமா இருந்துச்சு. முதல் கூடுகளை சொன்னாங்க, நீங்க வாசிப்பு முற்றம் நடத்துறீங்க, வாசிப்பு திருவிழா வெளியிட்டீங்க, இது ஒரு போகட்டும். ஆனால் அதையும் தாண்டி மாணவர்களை தனித்தனியாக அவர்களுக்கு ஏதாவது அவங்க பேர்லயே படைப்பு உருவாக்கணும், சிறுகதை, கட்டுரை, திறனாய்ன்னு சொல்லிட்டு அதை முன்னெடுத்து செய்யறதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய வாக்கு தான். இந்த வருஷம் 2 தனி நூல்கள் வெளியிட்டிருக்கோம். பெண் பிள்ளைன்னு சொல்லி போர்க்கலை போர்க்கலை இந்தி புக்கு, அது சீனாவுடைய 5ஆம் நூற்றாண்டு புத்தகம். அதை ஒரு பொண்ணு மொழிபெயர்த்திருக்காங்க. அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு அடிநாதம்னா நம்முடைய கவிஞர் கம்பம் மீரான் அவர்கள் தான். ரொம்ப பேசினாங்க. உண்மையிலேயே கடந்த வாரம் அவரை சொன்னாரு, அவங்க கல்லூரியை நான் வர ஆசைப்படுறேன், எப்ப கூப்பிடுங்க கேட்டாங்க. எனக்கு ஒரு உறுத்தல் இருந்துச்சு. ஆகா, அவரே விரும்பி கேட்குறாங்க, அவரையும் நேரில் பார்த்ததில்லைன்னு சொல்லி எனக்கு வருத்தம் இருந்துச்சு. ஒரு நல்ல வாய்ப்பு வந்துச்சு. போன வாரம் வைரமுத்து அவருடைய பிறந்தநாள் வந்துச்சு. அன்னைக்கு அந்த அறக்கட்டளை சொற்பொழிவுக்கு அவர் அழைத்திருந்தேன். சொன்ன உடனே அவர் மறுக்கவே இல்லை, உடனே வரைஞ்சு விட்டாரு. அவர் வந்தது, அவர் பேசினது, அவர் வந்த உடனே அப்படியே கட்டி தழுவி அப்படியே அன்பை பகிர்ந்துக்கிட்டோம். அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இது போட்ட ஒரு பிணைப்பு நான் இதுவரை யார்ட்டையும் நான் பெற்றதில்லை. ஆனாலும் ரொம்ப ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. நல்லா பேசியிருந்தாங்க. உலக வெப்பமாயுதல், பருவமழை தவறுதல், இதை விட கொடியது என்னன்னா புத்தகம் வாசிக்காம இருக்கிறது. ஏதோ என்னுடைய சின்ன முயற்சியில கண்டிப்பா போய்கிட்டு இருக்கேன். விடமாட்டேன், கண்டிப்பா விடவே மாட்டேன். நான் விட்ட நினைச்சா கூட நீங்க உங்களை போன்ற பெரிய ஆளுமைகளை உற்சாகப்படுத்தி வரீங்க. அதனால நான் எவ்வளவு நாள் இங்கே பணிபுரியணும் அவ்வளவு நாட்கள் எங்கு சென்றாலும் இந்த வாசிப்பு முற்றத்தை, இந்த வாசிப்பு பழக்கத்தை எல்லார் மத்தியிலும் கொண்டு செல்வேன்னு ஒரு உறுதி எடுக்கிறேன். அது மட்டும் இல்ல, சொன்னாங்க மாணவ வரும்போது அருமையா பேசினாங்க. அந்த வைரமுத்து அறக்கட்டளை சொல்றப்பல டைம் தான் பத்தல, வரும்போதே ஒரு 10-20 புக்கு அழிட்டு வந்தார் திருக்குறளை. பிள்ளைகள்கிட்ட கேள்வி கேட்டு, பாடல் போட்டு, கேள்வி கேட்டு ரொம்ப அருமையா நடத்தினாங்க. அதுல ஒரு பொண்ணு கூட சொன்னாங்க, ஃபீட்பேக் சொன்னாங்க, பெரும்பாலும் எங்க கல்லூரியில ஏதாவது கருத்தரங்க வச்சா நாங்க அப்பப்ப லைட்டா தூங்குவோம், கொஞ்சம் பேசுவோம், ஆனா
எந்த ஒரு போர் அடிக்கல, அவ்வளவு ஆர்வமா இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. அவருடைய உரை நல்லா இருந்துச்சு சொல்லியிருந்தாங்க. மிகச்சிறந்த ஒரு ஒரு டாக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேனா கொடுத்தாங்க. அதை தாண்டி நான் ஒரு காரியம் என்ன பண்ணேன்னா, அவர் சொன்னது போல வாசிப்பு முற்றம்னா என்ன என்பதை வந்து அவரை இப்படி காட்ட ஆசைப்பட்டேன். நான் கல்லூரியில் முதல்வர்கிட்ட கேட்டேன், அவங்க அனுமதி கொடுத்தாங்க. அந்த வகுப்பறையே கூட்டி போயிட்டேன். வகுப்பறை கூட்டு போய் வழக்கம் போல நடக்கிறது தான். எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஐயா வந்திருந்தது, நண்பர் வந்திருந்தாரு, கவிஞர் வந்திருந்தாரு. அவங்கள உட்கார வச்சு மாணவரோட உட்கார்ந்து அவங்க பேசப்பட்ட எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப வியந்து போனாங்க. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதே போல மத்திய சிறைச்சாலை போய்கிட்டு இருக்கேன், அதை பதிவு செஞ்சாங்க. அங்கேயும் ஒரு வாய்ப்பு கிடைச்சு, வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நழுவ விடாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். விரைவில் வந்து அந்த புத்தகம் வந்து ஒரு 2 மாசத்துல வெளியே வந்து நான் நம்புறேன். உண்மையிலேயே ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மன்னர் கல்லூரி என்பது விதைநிலை சொன்னாங்க. அந்த வார்த்தை கேட்கும்போது சிரித்திருச்சு. உண்மையிலேயே இது போல பெரிய வார்த்தைகளை கேட்கறதுக்கு உங்களை போன்ற ஆளுமைகள் ரொம்ப தேவை. அவருடைய ஆசை என்னன்னா, அடுத்த ஒரு கூடுகையில் வந்து இந்த தனிப்பட்ட அந்த பொண்ணுடைய அந்த சிறுகதையை ஆய்வு பண்ண சொல்லிட்டு அதை கண்டிப்பா முடிவெடுத்து சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு அது மட்டும் இல்லாம நான் இப்போ இந்த நேரத்துல ஒரு நன்றி மட்டும் சொல்ல விரும்புறேன். எங்க நிர்வாகத்துக்கு சொல்லி ஆகணும். என் கல்லூரி மன்னர் கல்லூரி இல்லைன்னா, அந்த களம் இல்லைன்னா அந்த அளவுக்கு வந்திருக்காது. உண்மையிலே அந்த நிதி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இப்போ சேர்ந்து 3 ஆண்டுகள்ல 1 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கேன். இது பெரிய நான் சாதனையா பார்க்குறேன். நான் செய்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் எங்க நிர்வாக உறுப்பினர்கள் எல்லாருமே உற்சாகப்படுத்தி பாராட்டிட்டு வர்றாங்க. நல்லா செய்யுங்க சொல்றாங்க. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பணிபுரிஞ்ச கல்லூரியில் கூட இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கிடைக்கல. அவங்க கூட கொஞ்சம் எதிர்மறையா சொன்னாங்க. ஆனா இங்கே அப்படி இல்லை. நான் செய்கின்ற பணியை பாராட்டி அந்த தட்டி கொடுத்து போற அந்த அந்த பெரிய உள்ளம் நம்ம கல்லூரியில் உண்டு. அதனால எங்க நிர்வாகத்துக்கு நன்றி சொல்கிறேன். அதெல்லாம் தாண்டி எங்களுடைய கல்லூரி முதல்வர் முனிவர் ராமசுப்பையா அவர்கள், அவர் வந்து எப்படின்னா, அவர் இல்லைன்னா அந்த புத்தகம் வெளியே வந்திருக்காது. அவர் தான் ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் பொழுது நல்லா வழிகாட்டுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா அன்னைக்கு நிகழ்வு ஃபுல்லா இருந்தாங்க. இடையே தட்டி கொடுத்து கொண்டு போறதுக்கு எல்லாம் நான் தனிப்பட்டதே செயல்பட முடியாது. எங்களுடைய துறை தலைவர், எங்களுடைய துறை பேராசிரியர்கள், எங்க கல்லூரி நிர்வாகம், குறிப்பா எங்களுடைய முதல்வர் ஐயா எல்லாருமே உற்சாகப்படுத்தி நல்லா கொண்டு போனாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அதே போல இயக்குனர் ஐயா இருக்காங்க, அநேகர் இருக்காங்க. இந்த இந்த புத்தகம் வெளிவரதுக்கு மாணவர்கள் மிக முக்கியமான காரணம். அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், 9 மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த இஸ்லாமிய இலக்கிய கழகத்திற்கு ரொம்ப ஒரு பணிவான ஒரு மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற ஆரோக்கியமான இந்த போன்ற நூல் திறனாய்வு முறைகள் அடிக்கடி நடக்கணும்னு ஆசைப்படுறேன். குறிப்பா வந்து இதுக்கு ஆணிவேர் யாருன்னா உதவி ஹிதாயத்துல்லா சார் தான். அவர் அடிக்கடி ஏதாவது சொல்லிட்டே இருப்பார். ஏதாவது ஒரு பேப்பர், அது முக்கியமான விஷயம், ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு நடத்தியாச்சுன்னா அந்த நிகழ்வை வந்து மீடியா கொண்டு போறதுக்கு அவர் முக்கியமான வழி. கிட்டத்தட்ட அன்னைக்கு நடந்த நிகழ்வை மட்டும் 4 செய்தித்தாளில் வெளிவந்துச்சு. உண்மையிலே மதுரை லோக்கல்ல வந்துச்சு, அது உள்ளூர்ல பழக்கம் இருக்கு. ஆனா இவர் மூலம் பல்வேறு செய்தித்தாள் கிடைச்சு. இன்னும் சொல்ல போனா அவர் மூலம் வந்து ஒரு பதிவு செஞ்சு சொல்லிக்க கடைசியா இலக்கிய தாகம்னு ஒரு இதழ் அறிமுகப்படுத்தி விட்டார் எனக்கு. அதுல என்னுடைய கட்டுரை வந்து வெளிவந்துச்சு. போன மாசம் வந்துச்சு. இப்ப அடுத்த மாசம் ஒரு முக்கியமான ஒரு பதிவு வரப்போகுது. என்னன்னா, ஒரு மாணவியோடைய சிறுகதை வெளியே வரப்போகுது. அதே போல ஒரு மாணவனுடைய திறனாய்வு கட்டுரை வெளியே வரப்போகுது. என்னுடைய ஒரு சிந்தனை வரப்போகுது. இதுக்கு எல்லாம் ஒரு தொடர்பு கொடுத்தது யாருன்னா இதயத்துல்லா சார் தான். கடந்த மாசம் வந்திருந்தாங்க, மதுரைக்கு வந்திருந்தாங்க. நேரில் பார்த்து பேசினேன். உண்மையிலே எங்க மண்ணின் மைந்தருக்கு நான் உண்மையிலேயே நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இந்த நிகழ்வுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையா இருந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும், அத்தனை சான்றோர்களுக்கும், யாருக்கா நன்றி சொல்ல மறந்திருந்தா தப்பா எடுத்துக்க வேணாம். எல்லாருக்கும் நன்றி சார். மிக்க நன்றி. அதாவது சிறப்பான வகையிலே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், ஆளுமைகள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சியில் இணைந்துள்ள நம்முடைய காப்பியக்கோ டாக்டர் ஜின்னா சருதீன் அவர்கள் அவங்க நூல்களை வந்து உங்களுடைய கல்லூரிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி என்ன வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் பேராசிரியர். ஐயா வணக்கம் ஐயா. இப்பதான் செய்தி பார்த்தேங்க. உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கீங்க. அதே போல கம்பன் மீரான் அவருடைய புத்தகம் அனுப்பிச்சு வச்சாங்க. 2 புத்தகம் அனுப்பிச்சு வச்சாங்க. நான் வந்த உடனே முதல்வர் கொடுத்துட்டு உடனே நூலகத்தில் சேர்த்து வச்சுட்டேன். நேற்று தான் அனுப்பி விட்டேன். இங்கே வந்து சேர்ந்துருச்சு. மாணவர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல உங்களை போன்ற பெரிய சான்றோடைய நூல்கள் எங்க மாணவருடைய பார்வைக்கு வரணும்.
கூடுமான வரையும் அந்த நூலை கூட அடுத்த ஒரு வாசிப்பு முற்றத்துல அடுத்த நூலை கூட நம்ம திறனாய்வு செய்யலாம்னு ஆசைப்படுறேங்கய்யா. நான் என்னுடைய முகவரி அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு, அதுக்கு மட்டும் நீங்க அனுப்பிச்சு வச்சிருங்கய்யா. மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய அந்த ஈரோட்டில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய பிரபல எழுத்தாளர் முகமது தாஜ் மொய்தீன் அவங்களுடைய நூல்களும் உங்கள் நூலகத்துக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்களும் நம்மளுடைய நிகழ்ச்சியில் இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து அன்பு கட்டளையாக வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கிறோம். உங்களுடைய நூல்களை மதுரையில் உள்ள மன்னர் கல்லூரிக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்முடைய எழுத்தாளர் உழப்பொலி நான் ஜெயராமன் பரமக்குடியில் இருக்காங்க. அவங்களுடைய நூல்களையும் உங்களுடைய கல்லூரி நூலகத்துக்கு அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த அனைத்து ஆளுமைகளுக்கும் மிக்க நன்றி. இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இன்ஷா அல்லாஹ் புத்தகங்கள் அனுப்பி வைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் தாஜ் முகமது. அனைவருக்கும் நன்றி. அஹ் நன்றி.